பேராசிரியர் சத்தியமூர்த்தி ஐயா அவர்களும் மீனா சத்தியமூர்த்தி அம்மா அவர்களும் சிறிது நேரம் மனம் என்னும் மாய கண்ணாடி என்ற தலைப்பில் சிந்தனை உரை வழங்கி அன்பர்களின் கேள்விகளுக்கும் மிக சிறப்பாக பதிலினை வழங்க உள்ளார்கள். ஐயா மற்றும் அம்மாவின் சிந்தனை உரைக்குள் செல்வதற்கு முன்பாக அவர்களை பற்றிய ஒரு சில விவர குறிப்புகளை அன்பர்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். 75 வயது இளைஞரான ஐயா அவர்கள் கோயம்புத்தூரில் பிறந்தவர்கள். தற்போது பெங்களூரில் வசிக்கின்றார்கள். விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் நமது நினைவில் என்றும் வாழும் பெருந்தகை APJ அப்துல் கலாம் ஐயாவோடு இணைந்து 5 வருடங்கள் பணிபுரிந்த பெருமைக்கு உரியவர்கள் ஐயா. LNT என்று அழைக்கப்படும் லார்சன் அண்ட் டியூப்ரோ கம்பெனியில் 5 ஆண்டுகள் பணிபுரிந்துள்ளார்கள். ஃபேப் மெஷின்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற கம்பெனியை பெங்களூரில் நிறுவி அதன் மேனேஜிங் டைரக்டராக கிட்டத்தட்ட 32 வருடங்களாக மிக சிறப்பாக சேவை செய்து வருகின்றார்கள். மேலும் மனவளக்கலையில் அருள்நிதியான ஆண்டு 1989 படிப்படியாக குரு சேவை செய்து 2008 ஆண்டு முதல் முதுநிலை பேராசிரியராக குரு சேவை செய்து வருகின்றார்கள். பெங்களூர் மல்லேஸ்வரம் ஸ்கை ட்ரஸ்ட் மேனேஜிங் ட்ரஸ்டியாகவும் உள்ளார்கள். ஐயாவும் அம்மாவும் வேதாத்திரிய சேவை செய்வதில் தனக்கென தனது வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். தனியார் நிறுவனங்கள், கல்லூரிகள் இவற்றில் இந்த காலகட்டத்துக்கு மிக தேவையான ஒரு விஷயமான ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பயிற்சிகள் மற்றும் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் பயிற்சிகள் இவற்றை சிறப்பாக நடத்தி வருகின்றார்கள். ஐயா நமது வேதாத்திரியத்தை தமிழ், ஆங்கிலம், கன்னடம் என பல்வேறு மொழிகளில் வழிநடத்தும் திறன் பெற்றவர்கள். தமிழ்நாடு மட்டுமல்லாது, பெங்களூர் மட்டுமல்லாது, சிட்னி, சிங்கப்பூர், துபாய் போன்ற வெளிநாடுகளிலும் குரு சேவை செய்த பெருமைக்கு உரியவர்கள். வேதாத்ரி எஜுகேஷனல் ட்ரெய்னிங் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் வெற்றி என்ற ரெசிடென்ஷியல் ட்ரெய்னிங் இன்ஸ்டிடியூட்டை ஓசூர் அருகே நிறுவி மிக சிறப்பான பயிற்சிகள் அளித்து மக்களுக்கு வாழ்க்கை தரத்தை உயர்த்த உயரிய முயற்சி மேற்கொண்டுள்ளார்கள். மீனா அம்மாவும் ஐயாவோடு இணைந்து மிக சிறப்பாக குரு சேவை செய்து வருகின்றார்கள். இருவருமே முதுநிலை பேராசிரியர்கள் என்பது கூடுதல் சிறப்பு. இந்த சுறுசுறுப்பும் உற்சாகமும் மிக்க தம்பதியர்களை பார்க்கும் போதே நமக்கும் உற்சாகம் தொற்றிக்கொள்ளும். பல்வேறு சிறப்புகள் நிரம்பிய இந்த தெய்வீகம் பொருந்திய தம்பதியர்களை இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பித்து தர வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன் அம்மா. எங்களது அன்புக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்க தலைவர் அவர்களுக்கும் ஏனைய அறங்காவலர்களுக்கும் இந்த IT துறையை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற அனைத்து அன்பர்களுக்கும், இந்த இணைப்பில் இணைந்துள்ள மனவளக்கலை அன்பர்களுக்கும் ஏனைய மக்களுக்கும் எங்களுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை தொடர்கிறோம். நிறைய பேர் எங்ககிட்ட சில டவுட் எல்லாம் கேட்பாங்க. அதுக்காக அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ற மாதிரி ஒரு சின்ன குருகுலத்தை பத்தி, குரு சிஷ்யன் தொடர்பை பத்தி ஒரு சின்ன நிகழ்வை சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம்னு பாக்குறேன். ஒரு குருகுலம், குரு சிஷ்யன். இந்த குருகுலத்துல 12 வருட ஆண்டு காலம் சீடர்கள், மாணவர்கள் பயிலணும். அந்த குருகுலத்துல 12வது ஆண்டு நிறைவு பெறுது. இன்னும் சில மாதங்களே இருக்கு. அப்போ குருவோட ஆசை எப்பவுமே எல்லா மாணவர்களும் நல்ல குடிமகனாகணும், நல்ல குருமாறு ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆழ்ந்த சிந்தனையுடன் அவங்களுடைய அஸ்திவாரம், அடிப்பாயம், அவங்களுடைய ஒரு பேஸ் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக குரு எப்பவுமே அந்த நிலையில தான் இருப்பாரு. அந்த நிலையில ஒரு நாளைக்கு தன்னுடைய ஒரு நல்ல சீடனை என்ன பண்றாரு, கூப்பிடுறாரு. பார்ப்பா, இன்னைக்கு உன்னோட குருகுல வாழ்க்கை நிறைவு பெற போகுது, இன்னும் சில நாட்களே இருக்கு. அதனால உனக்கு ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ போய் பக்கத்து ஊருக்குள்ள ஒரு நகர்வலம், ஒரு ஊர்வலம் போயிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. குரு சொல்ல எப்பவுமே தட்ட மாட்டாங்க சிஷ்யர்கள். சரிங்கன்றான். கிளம்ப போறான். திரும்பி குரு சிஷ்யனை கூப்பிடுறாரு. இந்தான்னு ஒரு பொருளை கையில கொடுக்குறாரு.
கொடுத்தா கண்ணாடி. எதுக்கு எனக்கு இந்த கண்ணாடி அப்படின்னு கேக்குறான் சிஷ்யன் குருகிட்ட. இது நீ இந்த ஊர்வலம் போறப்போ நீ பார்த்த நபர்களையும் இதுவரை சந்தித்து பேசி பழகிய நபர்களையும் மற்றும் நடக்கும் நிகழ்ச்சிகளையும் நீ உன்னோட கண்ணால பாக்குற. பார்த்து முடிச்ச உடனே இந்த கண்ணாடியை போட்டு பாரு அப்படின்னு சொல்றாரு. ஓ சரிங்க, இப்ப குரு சொன்னா அதுல ஏதோ ஒரு இருக்கும்னு சொல்லிட்டு சரின்னு ஏத்துக்கிறான். சரின்னு ஏத்துட்டு குருகுலத்தை தாண்டி வெளியில கிளம்பி வர்றான். அப்போ அந்த இடத்துல ஒரு நல்ல பசின்னு எப்ப பாரு சாப்பிட்டே இருக்கிற அவனுக்கு தெரியும் இவன் ரொம்ப தீனி பண்டாரம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பாக்குறான். ஐயோ அப்படின்னு பார்த்துடனே திடீர்னு ஞாபகத்துக்கு வருது, ஓ குரு இந்த கண்ணாடியை போட்டு பார்க்க சொன்னார்ல அப்படின்னு கண்ணாடியை போட்டு பாக்குறான். அவன் மூஞ்சி ஒரு பன்னி மாதிரி தெரியுது. பன்னிதான் எப்பவுமே சாப்பிட்டே இருக்கும் அது மாதிரி. சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் முன்னாடி போறான். அப்ப ஒரு காவல்காரன் ஒரு வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறவன், தம்பி குருகுல வாழ்க்கை முடிஞ்சுதா, நீ ஊருக்கு போறியாமே, எல்லாரும் பசங்க சொல்லிக்கிட்டாங்க அப்படின்னு. ஆமாங்க ஐயா நான் போறேன் அப்படிங்க. நான் பாரு எத்தனை வருஷமா இந்த வீட்டுல காவலாளியாவே உட்கார்ந்துட்டு இருக்கேன், என்ன பொழப்பு இது அப்படின்னு சொல்றான். அப்போ ஓ இவன் எப்பவுமே இந்த மாதிரி புலம்புறவன் இல்ல, சாமி குரு சொல்லியிருக்காருல்ல. இப்போ உடனே அந்த கண்ணாடி எடுத்து மாத்தி போட்டு பாக்குறான். அவன் மூஞ்சி ஒரு நாய் மாதிரி தெரியுது. ஓ என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு ஓ சரி அப்படின்னு அதையும் தாண்டி கொஞ்சம் தூரம் முன்னாடி போறான். அப்போ அந்த இடத்துல அந்த ஊர்ல இருக்கிற ஒரு மேபி ஒரு பாலிட்டிஷியன் இல்லைன்னா ஒரு ஒரு சம்திங் ரிலேட்டட் அவன் நிக்கிறான். தம்பி என்ன கிளம்பிறியா ஊருக்கு உங்க ஊருக்கு போற அப்படின்னு கேக்குறாரு. ஆமாங்க ஐயா அப்படி போறேன்னு. அந்த ஆளை பத்தி அவரோட அபிப்பிராயம் ஒரு ஏமாத்துக்காரன், பேர்வழி, ஆசை பிடித்தவன் அப்படிங்கறதெல்லாம் ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃபுளுயன்ஸ் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இல்லைங்களா அப்படின்னு பாக்குறான். அப்போ ஐயோ குரு சொன்ன ஞாபகத்துக்கு இருக்குன்னு உடனே கண்ணாடியை போட்டு பாக்குறான். நரி மூஞ்சி தெரியுது. அடடே அப்படின்னு நினைச்சுக்கிறான். சரி இன்னும் கொஞ்சம் அப்படியே முன்னாடி போறான். அவன் ரெகுலரா சாமான வாங்குற ஒரு கடை. அந்த ஆளு ரொம்ப பேராசை பிடித்த மனிதர், அதிக லாபம் வச்சு விற்கிற ஒரு மனிதர். அப்போ அவரை பாக்குறோம், ஒல்லியா எப்பவுமே அப்படியே ஒரு சிறிய பிகரா தெரியுது. அப்போ இத கண்ணாடி போட்டு பார்த்தா எப்படி தெரியும்னு பாக்குறான். கண்ணாடி போட்டு பார்த்தா குண்டா அப்படியே ஒரு பெரிய தொப்பை எல்லாம் போட்டு ஒரு செட்டியார் மாதிரி உட்காந்து இருக்கிற மாதிரி தெரியுது. ஓ அப்படின்னு சரி அப்படின்னு தாண்டி கொஞ்சம் அதை தாண்டி முன்னாடி போறான். ஆசிரமத்துல வேலை செய்யற ஒரு குடும்பத்து வீட்டுக்கிட்ட அப்படியே வரான். வந்தப்போ அந்த கணவன் மனைவி உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்காங்க. தம்பி நீ சாப்பிடுறியா, நான் ஆசிரமத்துல இருந்து சாப்பாடு கொண்டிருக்கேன், அவனும் உட்காந்து சாப்பிட்டு இருக்கான். அப்போ அவங்க சாப்பிடுறப்போ எதையோ வச்சு சண்டை போட்டுக்கிறாங்க. எப்பவுமே அந்த அம்மா கணவன் மேல ஒரு அபிப்பிராயம் இல்லை, அவனும் ஒரு குடிகார மாதிரி தான் இருப்பான். அதனால எப்படியாவது இவனை நான் இந்த உலகத்திலிருந்து நீ போனதான் எனக்கு நிம்மதியா இருக்கும்னு அடிக்கடி சொல்லுவாங்களாம் அந்த அம்மா. அப்போ அப்படி பேசிட்டு இருக்கிறப்ப இவன் சாப்பிட்டு முடிச்சுன்னா அந்த கண்ணாடி எடுத்து போட்டு பாக்குறான். அந்த அம்மா கையில தண்ணி குடிக்கிற டம்ளரு விஷ பாட்டில் மாதிரி அவன் கண்ணுக்கு தெரியுது. என்னடா தண்ணி பாட்டில் விஷம் மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்னும் கண்ணாடி கழட்டி ஜோப்புல வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படியே முன்னாடி போறான். அப்போ ஒரு ஒரு டிவிஎஸ் ஓட்டிட்டு வர ஒரு பையன், 12 வயசு பையன் டிவிஎஸ் ஓட்டிட்டு வரான். டக்குன்னு ஏதோ பயந்து ஒரு கார் ஏத்த மாதிரி வரதை பார்த்து பயந்த ஒரு மரத்துல அடிச்சு கீழே விழுந்துடுறான். அப்ப ஜனம் எல்லாம் கூட்டமா கூடி நின்று பாக்குறாங்க. அப்போ இவனு போய் அதை பாக்குறான். எல்லாரும் என்ன பண்றாங்க, வீடியோ எடுக்கிறாங்க. சில பேர் அப்படி இப்படின்னு தள்ளுறாங்க. ஆனா எல்லாருமே முகத்துல ஒரு பயம், ஒரு சொச்சோ அப்படின்னு சொல்றாங்களே ஒழிய யாரும் உதவியே பண்ணல. வீடியோ எடுக்கிறாங்க, அதை பண்றாங்க. அப்போ இந்த கண்ணாடியை போட்டு பார்த்தா இவங்க எல்லாம் எப்படி தெரியுறாங்கன்ட்டு கண்ணாடியை போட்டு பாக்குறான். எல்லாருமே நல்லா வேணும் இவனுக்கு, அம்மா அப்பா பேச்சு கேட்காம வண்டி எடுத்து ஓட்டிட்டு வர்றது, ஒழுகணும், நல்ல பாடம் கத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி மூஞ்சில வேற மாதிரி ஒரு உணர்வு தெரியுது. அடடே என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஓ சரி திருப்பியும் கொஞ்சம் தூரம் முன்னாடி போறான். என்ன படைப்பு, என்ன மனிதர்கள், கொஞ்சம் கூட கருணை இல்லாத மனிதர்கள், என்ன உலகம் அப்படின்னு. கடவுள் இருக்காரா, ஏன் இப்படி எல்லாம் படைக்கிறாரு அப்படின்னு சொல்லி இப்படி கொஞ்சம் முன்னாடி வரப்போ ஒரு கோயில் தெரியுது. அடடே இந்த கடவுள் தானே இதுக்கெல்லாம் காரணம், இந்த படைப்புக்கெல்லாம். சரி இந்த கோயிலுக்குள்ள போய் பார்த்து இந்த கடவுள் எப்படி இருக்காருன்னு பாத்திரலான்ட்டு அப்படியே
அந்த பேசிட்டு அந்த கடவுள் இருக்கிற இடத்துக்கு போறான். அதுக்கு முன்னாடி கடவுள் கோயிலுக்குள்ள போற வரப்போ அந்த இடத்துல வெளியில அந்த கோயில் தர்மகர்த்தா மாதிரி ஒருத்தர் நின்று இருக்காரு. அடே, என்ன தம்பி, நீ எல்லாம் ஊருக்கு கிளம்பிட்டியா அப்படின்னு. ஆமாங்க ஐயா, ஊருக்கு கிளம்பிட்டேன் அப்படிங்கிறாரு. என்ன, நல்லா குருகுலத்தெல்லாம் படிச்சிட்டியா, நல்லா போய் அப்பா அம்மா பாத்துக்கோ அப்படின்னு சிரிச்சுட்டு பேசுற மாதிரி இருக்கு. ஆனா அவர் அப்படி இல்ல, ஒரு வேற மாதிரி மனிதர் தானே. சரி, இந்த கண்ணாடி போட்டு அவரை பார்க்கலான்னு பார்த்தா அவர் முகத்துல கடுகடுப்பு தான் தெரியுது. சிரிச்ச மூஞ்சியா இருந்தது, அந்த கண்ணாடி போட்டோடனே கடுகடுப்பா தெரியுது. அடடே, அப்படியா, சரி இருக்கட்டும். இந்த உலகத்தை படைத்த கடவுள் எப்படி இருக்காரு, கோயில இருக்கிற தெய்வம் எப்படி இருக்கு பார்க்கலான்ட்டு உள்ள போறான். நார்மலா தான் இருக்குது. சரி, இந்த கண்ணாடி போட்டு பார்க்கலான்னு பார்த்தா கடவுள் வந்து ஒரு சாத்தான் மாதிரி, ஒரு பேய் மாதிரி, ஒரு பூத மாதிரி தெரியுது. அடடே, கடவுள் கூட இப்படி தெரியறாரா? என்னடா இது, இந்த உலகத்துல நான் எப்படி என்னோட வாழ்க்கையை தொடங்க போறேன்? எல்லாருமே மனிதர்களே இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவா யோசிச்சுட்டே நடந்து வர்றான். வீட்டுக்கு வந்து சேர்ந்துறான். சரி, இவ்வளவெல்லாம் மனிதர்களை, நம்ம தெரிந்த மனிதர்கள் அப்படியெல்லாம் பார்த்துட்டு கடவுள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்ப வீட்டுக்கு வந்துட்டேன். இப்ப என்ன போய் கண்ணாடியில என் மூஞ்சியை பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போய் கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு பாக்குறான். நார்மலா தான் தெரியுது. இல்லையே, நார்மலா தான் தெரியறனே நானு. சரி, இந்த கண்ணாடியை போட்டு பார்க்கலாம் அப்படின்னு கண்ணாடியை போட்டு பார்க்கறான். கண்ணாடியில அவன் உருவம் ஒரு ஜட்ஜு மாதிரி தெரியுதுங்க, நீதிபதி மாதிரி தெரியுது. அடே, என்ன நீதிபதி மாதிரி தெரியுதுன்னு அப்பதான் அவனுக்கு புரியுது. ஏன் இந்த என்னுடைய ஆள் மனத்துல மற்றவர்களை என்ன மதிப்பீடு வச்சிருக்கணும், மற்றவர்களுடைய பற்றிய எண்ணம் எனக்குள்ள என்ன இருக்கோ, மற்றவர்களுடைய ஜட்ஜ்மெண்ட், என்னுடைய தீர்ப்பு அவங்களது எந்த மாதிரி இருக்கோ அதுதான் இந்த கண்ணாடி காட்டியிருக்கு. அப்ப இந்த மாய கண்ணாடியோட வேலை என்னோட எண்ணத்தை தான் பிரதிபலிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறான். ஓ, குரு அதுக்குதான் இந்த கண்ணாடியை கொடுத்தாரோ அப்படின்னு. அப்போ நாம நினைச்சது கடவுள் கருணை இல்லாதவர், இந்த பணக்காரங்க இப்படி எல்லாம் நம்ம நினைச்சோமே, அது தப்பு இல்லையா? அப்போ என்னுடைய மனதில் இருக்கிறதான் இந்த கண்ணாடி காட்டுதுன்னு சொல்லிட்டு கடவுள் கருணை இல்லாதவர் நினைச்சேன். அப்பதான் பூதமா காட்டுச்சு. பணக்காரர் அவரோட குணம் சரியில்லைன்னு நினைச்சப்போ சிரிப்பு முகம் எனக்கு அருவருப்பான ஒரு கோபக்கார முகமா காட்டுச்சு. சிறுவன் டிவிஎஸ்ல விழுந்தப்போ எல்லாருமே உதவி செய்யல, அவனுடைய தவறான எண்ணத்துலதான் பார்த்தாங்க. ஆனா நானும் அவங்களுக்கு உதவி செய்யாம திருப்பி நானும் வந்துட்டேன். இப்ப என்னையே நான் எடுத்து குடிச்ச வருத்தப்பட்டேன். எனக்கும் அந்த உதவி செய்யற குணம் இல்லைன்னு தெரிஞ்சுது அப்படின்னு நினைச்சுக்கிறான். கணவன் மனைவி என்ன தண்ணியில வச்சிருந்து ஏன் விஷமா தெரிஞ்சுது? அப்போ அந்தவருடைய மனைவி மேல எனக்கு இருந்த எண்ணம், எப்படி இருந்தாலும் இந்த கொடூர மரம் இருக்கிறவ விஷத்தை கொடுத்தா கொன்னாலும் கொண்டுடுவான்னு நான் நினைச்சேன். அந்த எண்ணம் தான் அப்படி தண்ணீர் வந்து விஷமா தெரிஞ்சிருக்கு. பேராசை பிடித்த அந்த கடைக்காரர் ஒல்லியா இருந்தாலும் எனக்கு குண்டா காமிச்சது அவருடைய பேராசையின் காரணமாக. அப்புறம் இந்த பன்றியா தெரிஞ்சது நிறைய சாப்பிடுறவன், நாயா தெரிந்தது நன்றி இல்லாத பிறவியில இருந்தவங்க தான் நாயா இருப்பாங்க, அந்த மாதிரி குணத்தோட ஒரு இருப்பாங்கன்னு படிச்சது ஞாபகத்துக்கு வருது. அப்புறம் ஏமாற்றுபவர்கள் எல்லாத்தையும் நரி மாதிரி கன்னிங் இது குணமுடையவர்கள்னு தெரியுது. அப்போ என்னுடைய எண்ணமே மற்றவர்கள் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை, தீர்ப்பு, இதுதான் இது என்னோட அது பிரதிபலிச்சிருக்கு. இப்ப எண்ணம் போல வாழ்க்கை, மனம் போல மாங்கல்யம். நாம நினைப்பவர்கள் மாதிரி மற்றவங்க இல்ல, மற்றவங்க இருக்கணுங்கிறது கிடையாது, நம்மளுடைய எண்ணம் தான் அதுக்கெல்லாம் காரணம். அப்போ இந்த இதுக்காக தான் குரு எனக்கு இந்த கண்ணாடியை கொடுத்து என்னுடைய இந்த உலகம், நீ வந்து ஹவு டு யூ ப்ரொஜெக்ட், அதுதான் உலகம். உலகம் எப்பவுமே நல்லதா இருக்கு, உன்னுடைய எண்ணத்தின் படிதான், உன்னுடைய ப்ரொஜெக்ஷன் படிதான் நீ உலகத்தை பாக்குற அப்படிங்கறத என்ன இந்த இந்த ஒரு இதை எனக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக தான் கடவுள் வந்து குரு வந்து எனக்கு இந்த கண்ணாடியை கொடுத்தாருக்கு, மாய கண்ணாடிய அப்படின்னு நினைச்சுக்கிறான். இப்ப இந்த குருவின் செயல்ல எனக்கு ஒரு இது புரியுது. மனத்தை வளப்படுத்தலாம் மட்டுமே நம்ம இந்த உலகத்தை நல்லா புரிஞ்சு வாழ்க்கை வாழ முடியும் என்பதற்காக தான் நம்ம வேதாத்திரி மகரிஷி குருகள் வந்து மன வளக்கலைன்னு அதை கொடுத்து மனத்தை வளப்படுத்துற கலை எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்திருக்காரு அப்படிங்கிறத இந்த சிறிய ஒரு நிகழ்ச்சியில நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. மிகவும் ஒரு சுவையான ஒரு கதையை சொல்லி
அவரவர் மனோபாவங்களும் பார்க்கும் பார்வைன்னா வெளி உலகத்துல நம்மளுக்கு பிரதிபலிக்கிறதுங்கிறத ரொம்ப அழகா எடுத்துருச்சீங்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, நீங்கள் ஐயாவிடம் கேள்வி பதில் நிகழ்ச்சி தொடங்குகிறோம். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் கை சின்னத்தை உயர்த்தும் போது அவர்களுக்கான வாய்ப்பு வழங்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். கேள்வி பதில் நிகழ்ச்சி தொடங்கலாம். முதலாவது அன்பராக கிருபாநிதி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் கிருபாநிதி அம்மா. சந்திராமா வாழ்க வளமுடன். ஐயா அம்மாவுக்கு என் அன்பான வாழ்த்துக்களும் வாழ்க வணக்கம். வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் கிருபாநிதி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா, இப்ப நீங்க சொன்ன கதையில இருந்து இப்ப அது நான் வேற கேள்வி எழுதி வச்சிருந்தேன். ஒரு இப்ப நீங்க சொன்ன கதை நம்ம எல்லாரையுமே நல்ல நோக்கத்தோடு பாக்குறோம். இப்ப நம்ம இறங்கி போறோம், மன்றத்துக்கு போறோம், நமக்கு என் வயசுக்கு சரி இவங்க இப்படிதான் இருப்பாங்கன்னு போறோம். ஆனா அதே சமயத்துல அப்படி இல்லையேம்மா. அவங்க சில சமயம் நம்ம வந்த பிறகு நம்ம மேல குறை காண்றது, இல்லைன்னா சில விஷயங்களை நம்மளை வேண்டாத மாதிரி சொல்றது, அது நமக்கு காதுல விடுகையில அப்ப நம்ம பார்த்த கண்ணோட்டம் தப்போ அப்படின்னு நம்மள தோணுதுமா. நம்ம மன்றத்துக்கு போகும்போது இன்னொன்னு ஏதோ சொல்ல வந்தீங்களா? சொல்லுங்க. இல்லம்மா, அதனால நம்ம ஒருத்தல கணிக்கல, நல்ல எண்ணத்தோட தான் பாக்குறோம். ஆனா அவங்க எந்த எண்ணத்தோட பாக்குறான்னு நம்ம எப்படிமா பாத்துக்கிறது? அந்த கண்ணாடி எப்படி காமிக்க நம்மள அவங்ககிட்டன்னு தெரியலையே. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இப்போ நாம நினைச்சுட்டு இருக்கோம் நம்ம நல்ல கண்ணோட பாக்குறோம். ஏன்னா நம்ம மனவளக்கலைக்கு வந்துட்டோம், திருந்திட்டோம், பூரா மாறிட்டோம் நினைச்சிட்டு இருக்கோம். உள்ளூர சப்கான்சியஸ்லி இருக்கிறது நமக்கு இன்னும் தெரியல. நிறைய பேருக்கு அந்த டீப் சப்கான்சியஸ்ங்கிறது ஜீன்ல இருந்து குவாலிட்டி கூட வெளிப்படுற அளவுக்கு வீக்கா இருப்பாங்க. அப்போ அடுத்தவங்க பார்க்கும்போது மேலோட்டமா சூப்பர்ஃபிஷியலா தோன்றதே தவிர பெரிஃபரல் இதுல கான்சியஸ்னஸ்ல தோன்றது நான் நல்ல கண்ணோட தான் பாக்குறேன் அப்படின்னுட்டு. ஆனா உள்ளூர ஏதாவது அபிப்பிராயம் வச்சுட்டு இருந்தா அந்த கலர் தான் தெரியும். அதான் காமல கண்ணுன்னு சொன்னாங்க, சுருக்கமா சொன்னாங்க. ஆனா அடுத்தவங்க என்ன எந்த கண்ணோட பாப்பாங்கன்னுட்டு நாம எதுக்கு நினைக்கணும்? இன்னொன்னு, நான் எங்க அண்ணிக்கிட்ட தமாஷா சொன்னேன். மணி, உங்களுக்கு எனக்கு உங்களை எவ்வளவு பிடிக்கிறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமான்னு கேட்டேன். சொல்லு மீனான்னாங்க. உங்களுக்கு என்ன எவ்வளவு பிடிக்கிறதோ அவ்வளவு எனக்கு உங்களை பிடிக்கிறதுன்னு போச்சு. அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, சும்மா ஆயிட்டாங்க. அது மாதிரி அவங்க சும்மா ஏதோ ஒரு அபிப்பிராயம் வச்சுட்டு நம்மளை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் அது டிஃப்ரெண்டா, அவங்க மாய கண்ணாடி போட்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு டிஃப்ரெண்டா தான் தெரியும். அதை பத்தி நமக்கு என்ன வந்துச்சு? இப்போ நீங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய பேசுற பேச்சு உங்க காதுல விழுந்தாலும் அது ஒரு சவுண்டு தானே. நீங்க அப்படி இல்ல நல்லா கேட்டுங்க. நீங்க அப்படி இல்ல, அவங்க சொல்றது ஒரு சவுண்டு தான். அப்படியே போயிருட்டோம். அத நீங்க ஏத்துக்கிட்டா உங்களுக்கு அந்த குணம் இருக்குன்னு அர்த்தம். ஆமா, டோன்ட் அக்செப்ட் இட். ரியாக்ட் பண்ணினா நம்மள அப்படி சொன்னாங்கன்னு அக்செப்ட் பண்ணிட்டோம்னு அர்த்தம் ஆயிடும். ஒண்ணு அதான் சொல்லுவாங்களே தமாஷா வரி கிளாஸ்ல கூட. இப்போ நீங்க இந்த குற்றம் சொல்ற விஷயத்துக்கே தான், நீங்க செய்யாததை ஒருத்தர் செஞ்சாங்கன்னு சொன்னா அப்போ நீங்க செய்யல, ஒய் ஷுட் யூ வரி, விட்டுருங்க. நீங்க செஞ்சதை ஒருவேளை சொல்லிட்டாங்கன்னா, நீங்க செஞ்சிருந்தா அவங்க சொன்ன மாதிரி நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா, செஞ்சீங்கல்ல, அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அப்போ எனி பாயிண்ட் ஆஃப் டைம் அக்செப்ட், அவ்வளவுதான். அப்புறம் வேண்டாதது இக்னோர். சிலது அக்செப்ட் பண்ணிட்டு நிலைமைய, சிச்சுவேஷனை, சூழ்நிலையை அக்செப்ட் பண்ணிட்டு அவங்க நான் தமாஷுக்கு எதுவா இருந்தாலும் மைண்டுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கேன். அங்கே இருப்பவர்கள் இருக்கட்டும், அவரவர் உலகில் அவரவர் உலகில் நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். அவ்வளவுதான். அப்புறம் இன்னொன்னுங்க, நீங்க உங்களை மட்டும்தான் பாக்குறீங்க. 7 ஜெனரேஷனோட பிறவி தொடர் தானே வருது. அவங்க அவ்வளவுதான் அவ்வளவு பரிணாமத்துல முன்னேற முடிஞ்சிருக்கு. இப்ப நீங்களும் ஒரு ஜெனரேஷன்ல தான் நீங்க நல்லவங்களா இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க. ஆனா உங்க இன்னும் 6 ஜெனரேஷன் பின்னாடி எப்படி இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியாதே. அப்பப்ப நினைப்பு வந்துருமியா நீங்க சொல்றது? நினைப்பு வந்துடும். யாரு பாட்டி செஞ்சிருப்பாங்களோ அவங்களுக்கு அம்மா செஞ்சிருப்பாங்களோ, அவ்வளவுதான். அப்படி வந்துச்சுன்னா அமைதி வந்துடும். அவ்வளவுதான். அக்செப்ட் இட் as டிவைன் ஜட்ஜ்மெண்ட். எல்லாம் இறைநிலையின் தீர்ப்பு நினைச்சீங்கன்னா மறந்துட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ 7 தலை, முன்னேழு பிறவி, பின்னேழு பிறவி. நாங்க பின்னேழு பிறவியில நம்ம இப்ப 7வது பிறவியில நல்ல மெச்சூரா இருக்கோம்னு வச்சுப்போம். அவங்க ஒருவேளை 5வது பிறவியில தான் இருக்காங்களோ என்னமோ, 5வது ஜெனரேஷனோடது ஸ்ட்ராங்கா இன்னும் வெளிப்பட்டு இருக்கோம் என்னமோ. இன்னும் 2 தலைமுறை போறதுக்குள்ளார திருந்திடுவாங்க, அவ்வளவுதான் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கும். ஐயா வாழ்க வளமுடன். இன்னும் ஒன்னே ஒண்ணியா,
இப்ப நம்ம கேளுங்க. பொதுவா அவ்வளவுதான் ஒன்னே, அதாவது பொதுவா இறையருளும் குருவருளும் துணை புரியட்டும் அப்படின்னு எல்லாத்துலயுமே சொல்றோம், மன்றத்துல சொல்றோம். எங்கேயுமே இப்ப பொதுவா இறைவனும் குருவும் உங்களுக்கு ஆனா சில பேர் இப்ப நம்ம போகையில என்ன பண்றாங்க, என்ன இறையருள் குரு அருள் திரு அருள் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு அதாவது திரு அருளுக்கு தனி அர்த்தம் சொல்றாங்க. இறையருள் அவங்களுக்கு தெரியல, அவ்வளவுதான். திருவருள்ங்கிறது தான் இறையருள். குருவருள் இருந்தாதான் திருவருள் இருக்கும்பாங்க. திருவருள் மட்டும் இருந்தா போறாது, குரு அருள் வேணும்பாங்க. அந்த திரு அருளுக்கு என்னமா முழு விளக்கம்? அது குரு அருள் திருன்னா அந்த ஒரு மரியாதை கொடுத்து இறைநிலைக்கு தாங்க சொல்றது, இறைநிலையத்தான் சொல்றாங்க. திருமால் அடி வச்சுங்க, அவ்வளவுதான். அது மாதிரி. ஓகேமா, நன்றிமா, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். காலையில உங்களை பார்த்ததே மகிழ்ச்சியா இருக்கு, ஞாயிற்றுக்கிழமை. வாழ்க வளமுடன். சந்திராமா, உங்க குரலுக்கும் நன்றி, வாழ்க வளமுடன். நன்றிமா, நன்றி. அம்மா, நீங்க வெற்றி இதுக்கு போயிருக்கீங்கல்ல நேரடியா ஐயாவோட இதுக்கு? ஆமா, போயிருக்கேன்ல. ஐயாவா அம்மா வீட்டுல போய் பார்த்தேன் அன்னைக்கு. அங்க போன அன்னைக்கு பெங்களூர்ல அவங்க என்ன சுகாதியே என்னமோ யுகாதியே என்னமோ, அதனால அங்க போகல, வீட்டுல போய் பார்த்தேன் அம்மாவையா. காலையில முதல்ல பார்த்தோன்னே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். வீட்டுக்கு போய் பார்த்தேன். அவங்க நீங்க எங்க ஜூம்ல உட்கார்ந்து இருப்போம் கூட ஐயா காமிச்சாங்க அம்மா என்கிட்ட. நன்றிமா, வாழ்க வளமுடன். எல்லாம் கொடுத்தாங்க, சாப்பிட்டு வந்தேன். நன்றிமா, வாழ்க வளமுடன். எங்களுக்கு இன்னும் அந்த பேர் கிடைக்கல, நாங்க இன்னும் நேர்ல பாக்கல ஐயா அம்மாவை. அதுக்கு பிறகு ஆழியார்ல 3 நாள் ஐயா அம்மாவோட இருந்தேம்மா. ஆழியார்ல கிடைச்சாங்க. ஆமா, ஆழியார்ல வந்தாங்க 3 நாள். நல்லா அப்பதான் ஐயா அம்மா ஸ்டோரி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கேட்டு நல்ல பையனும் வந்திருந்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன். நன்றிமா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி. அடுத்த அன்பராக ப்ரொஃபசர் சிவராமன் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உங்களுடைய பாராட்டுக்குரியது. சென்னை மாநகர் அறிவு திருக்கோயில் திறப்பு விழாவில் உங்களை பார்த்தேன். அதுக்கப்புறம் நிறைய கிளாஸ் பார்த்தேன். இங்க வந்து செம்பாக்கம் மனவளக்கலையில மனைவி நல விழா கடந்த ஆண்டு சிறப்பாக நடத்துறீங்க. எங்க மன்றத்துக்கும் கூடிய விரைவில் உங்களை வந்து அழைக்கிறதுக்கு முயற்சி பண்றோம். நான் வந்து கிழக்கு தாம்பரம் பகுதியில இருக்கேன். ஏற்கனவே உங்ககிட்ட ஒரு விஷயம் பத்தி பேசியிருந்தோம் நம்ம போன மீட்டிங்ல. அதாவது வீட்டுல வந்தோம், வீட்டுல பிரச்சனை இருக்கு, வீடுகார மாறனோட. இப்ப என்ன சூழ்நிலைக்கு ஒரு 80% வந்து அவங்களே கன்வின்ஸ் ஆயிட்டாங்க. இது என்ன காரணமா இருக்கு? காலி பண்ணுன்னு சொன்னவங்க ஏதோ ஒரு காரணத்துல கன்வின்ஸ் ஆயிட்டு ஒன்னும் அமைதியா இருக்காங்க, ஒன்னும் ஃபர்தரா மேற்கொண்டு எதுவும் சொல்லல. நானும் எல்லாமே நடப்பது நடக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுரு, எதிர்த்து மடையில உள்ள போடல. இப்ப நீங்க சொன்ன இந்த கதை பாத்தீங்க அப்படின்னா, எவரோ நடந்து வந்து கையை பிடிச்சு நமக்காக மனவளக்கலை என்பவர்களுக்காக சமுதாயத்துக்கு சொன்னது மாதிரி இருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப அற்புதம், ரொம்ப ஆனந்தம். இந்த ஐயத்துக்கு மேல ஏதாவது கிளாரிபிகேஷன் தான் கொஞ்சம் கொடுத்தா நல்லா இருக்கும். வீட்டு வாயில புண்ணுங்களா? வாயில புண்ணு இல்லையா? கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, எல்லாம் சூடுதான், கொஞ்சம் வேற ஒண்ணும் இல்லையா? நல்லது. பாருங்க, வாயில புண்ணுங்க அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். வாயில புண்ணுங்கிறது வயிற்றுல ப்ராப்ளம் இருந்தா இட் ரிஃப்ளெக்ட்ஸ் இன் யுவர் மவுத். பிசிக்கலா வாயில தெரியும். அப்போ நான் தமாஷா சொல்றேன், சீரியஸா நீங்க ஒன்னும் எடுத்துக்காதீங்க. நல்லது, பரவாயில்ல, சொல்லுங்க. ரொம்ப வயிற்றுச்சல் அவ்வளவுதான். இல்ல அப்படி இருக்குமோ என்னமோ நம்மள திரும்பி பார்ப்போம், அவ்வளவுதான். அந்த மாதிரி யார பார்த்தாலுமே இஃப் யூ ஆர் அனேபிள் டு அக்செப்ட் இட், அவ ஒரு எரிச்சலா பாத்தீங்கன்னா அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி இசபையாக சில புண்ணா வரும், எரியும், ஆசிடிட்டி மாறி மேல வரும், வாயில புண்ணு வருங்க. அவ்வளவுதான். நீங்க சொன்ன 100% உண்மை. அது இயல்பான வாழ்க்கையில மனவளக்கலை பேராசிரியர் பெருமக்கள் நம்ம ஒத்துக்கணும். ஒத்துக்காம இருந்தா மனவளக்கலையில இருந்து பயனே இல்ல. கண்டிப்பா. ஆமாங்க. உங்களுடைய கதை ரொம்ப சிறப்பா இருந்தது, ரொம்ப இயல்பா இருந்தது. உங்களுடைய சேவைகள் தொடர வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். அண்ணா மணி ஆயிட்டேன், அதனால வந்து உங்களோட பிளஸிங் தான் கேட்க முடியும், நான் பிளஸ் பண்ண முடியும். தாம்பரம் பகுதியில இருக்கு. என்னுடைய கசின்ஸ் 2 பேர் அங்க இருக்காங்க, மடிவாலாவிலையும் பொம்மலஹள்ளியில இருக்காங்க. உங்க டீடைல்ஸ் கொடுத்து பார்க்க சொன்னாங்க. என் நம்பர் கொடுங்க, அவங்கள பேச சொல்லுங்க. அடுத்த வாரம் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் எல்லாம் இருக்கு, வர சொல்லுங்க. இங்கிலீஷ்ல தான் நாங்க கிளாஸ் எடுப்போம். சரி, நீங்க அவங்க இருக்கிறது பொம்மலஹள்ளியில, நீங்க சிட்டி உள்ள இருக்கீங்களா வெளியே இருக்கீங்களா? மல்லேஸ்வரம் சிட்டி உள்ள. பொம்மனஹள்ளி தாராளமா வரலாம், விடுங்க, நான் சொல்றேன் எப்படி வரணும்னு ஐடியா தரேன், கவலைப்படாதீங்க. சிட்டிக்குள்ளேயும் கிளாஸ் எடுக்கிறோங்க, ஜெயநகர்ல எடுக்கிறோம், எலக்ட்ரானிக் சிட்டில எடுக்கிறோம். என் நம்பரை கொடுத்து வர சொல்லுங்க. வேணா நான் நம்பரை அந்த சாட் பாக்ஸ்ல போடுறேங்க. இருக்கு, அவங்க நம்பர் என்கிட்ட இருக்கு. கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க. அந்த சத்தியமூர்த்திக்கு அப்புறம் இந்த சத்தியமூர்த்தி தான் போன்ல இருக்கு, வேற பேரே இல்ல. ரொம்ப சந்தோஷம், அவங்க கூட பேசுது ரொம்ப சந்தோஷம். வாழ்க வளமுடன்.
நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக கும்பகோணத்திலிருந்து சாந்தி கண்ணன் அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க அம்மா வளமுடன். வாழ்க வளமுடன். ரெண்டு வாழ்க பேரும் இந்த வளமுடன். அவ்வளவு இறைவனை பாக்குற மாதிரி இருக்குமா, பெருமாள் லட்சுமிய சிவன் பார்வதியை பாக்குற மாதிரி இருக்கு. என்னோட கேள்வி வந்து கிருபாநிதி அம்மாவே கேட்டுட்டாங்க. ஃபர்ஸ்ட் அந்த கதை சொன்னீங்க பாருங்க ஐயா, அதை ஒட்டி தான் எல்லா கேள்வியும் வரப்போகுது. இன்னைக்கு நாங்க பாக்குற பார்வையில தான் அது இருக்கு. ஆனா நம்மள வந்து ஒருத்தவங்க பாத்துக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கும் போது, சரி நம்ம வந்து இதை செஞ்சிருக்காளா அதை செஞ்சிருக்காளான்னு பாக்குறாங்க, நோட் பண்றாங்கன்னு அப்படின்னு நாம நினைக்கிறோம் ஐயா. அந்த ஸ்டேஜ்ல அது சரியா தவறா ஐயா? அதுவும் உங்க மனத்துல இருந்தானே பிரதிபலிக்குது. ஆமா, அதுதான் கரெக்டா தெரிஞ்சிருச்சியா. அதனால நீங்க அவங்க என்ன நினைப்பாங்கங்கிறதெல்லாம் தேவையே இல்லை. நீங்க நீங்களாகவே இருங்க. உங்களுடைய கர்மாவை, உங்களுக்கு தெரிந்ததை உடலால் பொருளால் அறிவால் மனத்தால் தெரிந்ததை சமுதாயத்துக்கு செய்யறேன், அவ்வளவுதான். அதுல எந்த குறையும் அவங்க காணட்டும், அது என்னோட பொறுப்பு இல்ல. நான் என்னோட எல்லாத்தையும் வளர்க்கும் நிலையில இருக்கேன். நீங்க அட்வான்ஸ் ஆகுற இறைநிலை உணர்ற வழியை பாருங்க. அவங்கள பாத்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு ஒரு பிரேக். டையிங் டவுன் டு தெம். அவங்களுடைய எண்ணத்தோட உங்களுடைய லிபரேஷனுக்கு நீங்க தடையா இருக்கீங்க. அது தடையா இருக்கு, அதை வெட்டி விட்டுருங்க. என்னமோ பேசிக்கிட்டோம், எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு போயிட்டே இருங்க. என் செயல் பணி செய்தே கிடப்பது, அப்படிதான் இருக்கு. ஒரு உதாரணம் ஒண்ணு சொல்றேன். லைஃப் இஸ் லைக் an odd stone. ஏதோ ஒரு ஷேப்ல இருக்க மாதிரி கல்லு மாதிரி இருக்குது நம்ம வாழ்க்கை அப்படின்னா, அந்த அவங்க என்ன நினைப்பாங்க, இங்க ஆடி, இவங்க என்ன நினைப்பாங்க, இங்க ஓட அப்படின்னா சிற்பமா இருக்காது. வேண்டாததை மட்டும் வெட்டினா அழகான சிற்பம், தெய்வீக உருவம் வெளிப்படும். நாம எப்ப பாரு அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்கன்னு பிறருக்காக செய்யக்கூடாது. அப்போ உள்ளுக்குள்ள இன்னும் டபுளா திங்கிங் இருக்குன்னு அர்த்தம். எப்படி வேணா இவங்களுக்கு பிடிக்காதுன்னே, சரி சரி அப்படின்னா நான் இப்படி பண்ணிக்கிறேன், அவங்களுக்கு இது பிடிக்காது அப்ப நான் சரி இப்படி பண்ணிக்கிறேன்னு நமக்கு இன்னும் டுயல் மைண்ட் இருக்குன்னு அர்த்தமாயிடும். அதனால அப்படியே இருக்க கூடாது. எது உங்க மனசாட்சி என்ன சொல்றதுன்னு பாருங்க, உள்ளுணர்வு என்ன சொல்லுதுன்னு பாருங்க, அதுபடி செய்யுங்க. இடிச்சாலும் பரவாயில்ல, யாரோடாவது ஃப்ரெண்ட்ஷிப் கட்டானாலும் பரவாயில்ல. இவர் அப்படிதான் சொல்லுவார். சில பேர் எல்லாம் எங்க கிட்ட மன்றம் ஆரம்பிச்ச புதுசுல கொஞ்சம் போனாங்க வெளியில, சும்மா இருப்பா, இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க, இவங்க மட்டும் தானா உலகம், பேசாம இருந்தார். சுவாமிஜி அப்படிதான் சொன்னார், வரவங்க வரட்டும், ஏதாவது நினைச்சாங்கன்னா போனா போட்டும், விட்டுருங்க, நீங்க பாட்டுக்கு சின்சியரா செய்யுங்க அப்படின்னாரு. அது மாதிரி சின்சியரா செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. அப்போ நமக்கு உறுத்தாதுமா. பிறருக்காகனாக்கா எங்கேயோ ஒரு இடம் இல்லைன்னா ஒரு இடத்துல இடிச்சுடும், அவேர்னஸ் தப்பிடும், தப்பு பண்ணிடுவோம். அப்புறமா உட்காந்து கில்ட் ஃபீலிங்ல கொமைஞ்சுட்டு கிடக்கும். சரிம்மா, சரிம்மா, ஓகேம்மா. நல்லா இருந்ததுமா, மண்ணியோட பிரியம் வந்து அதுதான் சூப்பரா இருந்தது. ரொம்ப நன்றிம்மா, நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. பாவம் எல்லா அன்னிமார்களுக்கும் இப்ப மாட்டிட்டாங்க. எல்லாருமே அந்த அளவுக்கு பிரியமா இருந்துருவாங்க ஐயா. மண்ணி எவ்வளவு பிரியமா இருக்கோ அதே மாதிரி நாத்தனாரும் பிரியமா இருந்துருவாங்க. நன்றிம்மா, நன்றி. வாழ்க வளமுடன். சந்திரம்மா, நன்றி அம்மா. நன்றிம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக அங்கேயர் கண்ணி அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. அங்கேயர் கண்ணி அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நண்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணும்போது அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும். சந்திராமா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா, இப்ப நீங்க சொன்ன அந்த கதையில இருந்துதான் நானும் இது பண்ணேன். கிருபாநிதி அம்மா, சாந்தி கண்ணன் அம்மா எல்லாம் அவங்களுக்கு சொன்ன விளக்கமே எனக்கும் புரியுது. ஆனா இப்ப நம்ம நெருங்கின உறவுல இருக்கிறவங்ககிட்ட அந்த பிரச்சனையில இருக்கிறவங்க நம்மளை சுத்தி இது பண்றப்ப அவங்க பாதிக்கப்பட்டு மனசு உடைஞ்சு இருக்கிற சூழ்நிலையில நம்ம அவங்களுக்கு என்ன எப்படி அதை ஆறுதலா இது பண்ண முடியும்? ஏன்னா நெருங்கிய உறவுங்கிறப்ப நம்ம சொல்லி வர்றப்ப அவங்க அதை ஏத்துக்க முடியாது. அப்படிங்கிற வேற பிரச்சனைகள் வருமோ அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. அவங்க அப்படிதான் பாக்குறாங்க. இப்ப கொஞ்ச நாளாதான் அந்த இது எனக்கு தெரிய வந்து மன உளைச்சல்ல இருக்காங்களே அப்படிங்கிறப்ப இப்ப நீங்க சொன்னீங்க, நம்ம வந்து அதை இதா எடுத்துக்க வேண்டாம், நம்ம மனசுக்குள்ள ஏத்துக்க வேண்டாம்னு. நீங்க அதெல்லாம் ஓகே. அந்த பாதிப்பு அடைஞ்சவங்களை என்ன செய்ய முடியும்? நம்ம எப்பயும் போல நம்ம குணத்தோட நடந்துக்கிறோங்கிறீங்க, அது நடந்துக்கிறோம், அது ஓகே. இவ்வளவு நாளா தெரியலைங்கிறப்ப அந்த அடைஞ்சதை எப்படி பார்க்கணும்னா தத்துவம் ஆங்கிள் பாருங்க, பிலசாபிக்கலா பாருங்க. அவங்க யாரையோ ஹர்ட் பண்ணிருப்பாங்க, ஹர்ட் ஆயிட்டாங்க. நான் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு அவேர்னஸோட இருந்தா கூட என்னோட சாதாரண வார்த்தைக்கு அவங்க ஹர்ட் ஆனாங்கன்னா அவங்க கிட்டதான் மிஸ்டேக்னு அர்த்தம்.
அதனால பரவாயில்ல. யாரையுமே ஹர்ட் பண்ணாம நம்ம வாழணும்னு நினைக்க முடியாது. நோ ஒன் கேன் பி பெர்ஃபெக்ட். நோ ஒன் கேன் பி பெர்ஃபெக்ட். இன்னொன்னு, நாம அவங்க கஷ்டத்துல இருக்கும்போது ஒரு ஐடியா கொடுத்தா கேட்கலன்னு நம்ம வருத்தப்படுறதுக்கு இதே அர்த்தமே இல்ல. ஏன்னா எல்லாரும் பிரம்மம். அந்த பிரம்மம், ஒரு பிரம்மம் இன்னொரு பிரம்மம் சொன்னா கேட்காது. ஏன்னா அதுக்கு இன்னும் அடிப்படல, அனுபவம் ஆகல, பாடம் கத்துக்கல. அதனாலதான் புத்தி அந்த லைன்ல போறது. விதி வழியே மதி செல்லும்னு புத்தி போறது. அதனால நம்ம சொன்ன ஐடியா அப்படி அவங்க செய்யலன்னா பரவாயில்ல. ಐಡಿಯಾ ಕುಡ್ತದೋಡ ನಮ್ಮ ನಿறுத்திக்கணும். இப்ப தனு மன தனದಿಂದ ಸಹಾಯ ಮಾಡಬೇಕು ಅಂಬಂಗ. தனுனா உடம்பால, மனனா புத்தியால, அறிவால, இன்டெலெக்சுவலா அட்வைஸ்ன்னு, தனதிந்த பணத்தாலன்னு. ஆனா அந்த மாதிரி அட்வைஸ் கொடுத்துட்டீங்க. ஆனா நான் சொன்ன கேட்கலன்னு நம்ம நினைச்சுக்க கூடாது. நீங்க சொன்னதை கேட்டு அவங்க துன்பத்தை அனுபவிச்சிருந்தாலும் அதுக்கு என்ன பண்றதுன்னு கேக்குறீங்க இல்லையா? அது ஆயிரக்கூடாதுன்னு பாக்குறேன். ஆனால் அது யோசிச்சல, கடவுள் உங்க மூலியமா, கடவுள் அப்படி சொல்ல முடியாது, உங்க மூலியமா அவங்களுக்கு ஐடியா கொடுத்து செய்ய, அவங்களுக்கு அந்த மாதிரி அவரோட அவங்க கர்மா கழிஞ்சதுன்னு வச்சுங்க. யூ ஆர் தி ட்ரூ ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் காட். அவங்க விட்டு இருந்த ஒரு கர்மாவை போக்குறதுக்காக உங்களை ஒரு கருவியா உபயோகிச்சாரு கடவுள். நீங்க சந்தோஷப்படுங்க. ஏன் வருத்தப்படுறீங்க? அது கொஞ்ச நாளைக்கு இவங்களால நான் கூடமா இந்த லாங் ரன் அவங்க ரியலைஸ் பண்ணிப்பாங்க. ஓ, இது கூட பிளெஸிங் இன் டிஸ்கைஸ், இன்டைரக்டா நமக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் தோணும். இப்ப எனக்கே எங்க ஃபேமிலியில பிகினிங்லயே, நாங்க ஆக்சுவலா வேற வேற காஸ்ட் மேரேஜ், கொஞ்சம் மாமனார் கிட்ட லேசா இதாச்சு. அப்போ எனக்கு மாமனார் திட்டாரு. ஆக்சுவலா ரொம்ப நல்லா நடந்துட்டு திட்டாரேன்னு வருத்தமாவே இருந்துச்சு. ஆனா அப்போ இருந்ததுல சீரியஸா எடுத்தங்காட்டி, இந்த உலகத்தையே நம்ப கூடாது, கடவுள் தான் நம்மளுக்கு ஒரே துணை. அப்படி நம்ம அப்படியே ஸ்பிரிச்சுவலா திருப்பிட்டேன். அப்ப ஃபுல்லா நாள் பூரா ஏதாவது புக்க படிச்சுட்டு ஜபம் பண்ணிட்டு அப்புறமா தான் சுவாமிஜி கிட்ட வந்தேன். 88லயே என்னமோ 85ல மாமனார் கோச்சுன்றது, 89ல இருந்து சுவாமிஜி கிட்ட வரேன். ஆனா அந்த 85ல இருந்து 88 முடிய புக்கு படிச்சுட்டு அப்படி இப்படியே இருந்துட்டே இருந்தேன் கண்டினியூஸா. அவர் ரொம்ப நாள் கழிச்சு இத சுவாமிஜிட்ட வந்து டீச் பண்ணலாம் ஆரம்பிச்சு, நல்ல கால் ஊனினப்போ சப்ஜெக்ட்ல நல்லா இதாயி தியானத்துல டெப்த் கிடைச்சப்போ நினைச்சேன், அரே அன்னைக்கு மாமனார் திட்டினது ரொம்ப நல்லதா போச்சு. திட்டாம இருந்திருந்தா நான் பாட்டுக்கு வேர்ல்ட்லியா இருந்திருப்பேன். யார் வந்தாலும் வாங்க வாங்க வாங்கன்னு வீடியோ வாங்கி போடுறது, விசிஆர் எல்லாம் இருக்குமே, அப்போ சினிமா பாருங்கன்னு சொல்றது, நான் இங்க சமைச்சு கொண்டு போய் கொடுக்கறது, நடுவில் ஜூஸ் கொண்டு போய் கொடுக்கறது, வரவங்களுக்கு எல்லாம் என்ன வேணும் கேட்டு வாங்கி. இதுக்காக வந்திருக்கேன். போட்டார் கடவுள் தலையில ஒரு மண்டையில ஒரு அடி. சும்மா சாதாரணமா ஜட பொருள் அதையும் இதையும் வாங்கி கொடுத்து பணத்தை கொடுத்து உதவிட்டு வாழ்க்கையை வீண் பண்ணிக்காதேன்னு மாமனார் மூலமா ஒரு அடி. அது அப்புறமா அதே மாமனார் என்ன புகழ்ந்து எழுதி வச்சுட்டு தான் போனாரு. ஆட்டோபயோகிராபின்னு வெரி ஃபியூ பேஜஸ் எழுதியிருந்தாரு. அதுல மீனா இது படிச்சு பாருமான்னு என்கிட்ட கொடுத்தாரு. அதுல பார்த்தா என்னோட 2வது மருமக குணவதின்னு எழுதியிருக்கிறார். நான் தான் 2வது மருமக. எப்படியோ அன்னைக்கு கோச்சினார்னு தோணித்து. அப்போ அவரும் கொஞ்சம் இம்மெச்சூர்டு, நானும் இம்மெச்சூர்டு, எல்லாருமே அப்படி இருக்கோம். சுவாமிஜிட்டு வந்து எல்லாம் மாத்தின்ற உடனே அவருக்கும் ஆட்டிடியூட் மாறி போச்சு. அப்புறம் எங்க வீட்லயே தான் வந்து இருந்தாரு கடைசி 4 வருஷம் இருக்கும்போது. மேகசின் எல்லாம் வாங்கி இருந்த எல்லா ஆசிரமத்து மேகசினையும் வாங்குவேன், பணம் கட்டிடுவேன். லைஃப் சப்ஸ்கிரிப்ஷன், மாதா அமிர்தானந்தமயி, ராமகிருஷ்ண ஆசிரமம், அது இது எல்லா ஆசிரமத்துல இருந்து வரும். யோகானந்த ஆசிரமம், லைஃப் பாசிட்டிவ் எல்லாம் வரும். ஏத்து வீட்டு மாமி என்ன பண்ணாங்க, மீனா பாவம் உங்க மாமனாருக்கு போர் அடிக்கும், இந்த விகடன் குமுதத்தை கொண்டு போய் கொடு அப்படின்னாங்க. ஏன்னா நான் வெறும் ஆன்மீக புத்தகம் தான் வாங்குவேன்னு தெரியும். மாமி கொடுத்தாங்க மாமான்னு கொண்டு வந்து கொடுத்தா, வேண்டாமா வேண்டாமா எனக்கு இதே போதுமா, இது ஒரு 45 வயசுல எனக்கு இது கிடைச்சிருந்தா நான் எங்கேயோ போயிருப்பேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாவும் சொல்லிக்கிட்டாரு. அதனால நடப்பதெல்லாம் நன்மைக்கேங்கிறது கரெக்ட் தான். அப்போதைக்கு அவங்க தப்பா நினைக்கிறாங்கன்னா அவங்க வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஆங்கிள் இருக்காங்க, தெரிஞ்சுப்பாங்க. நாம தப்பா நினைச்சு வருத்தப்பட்டா நமக்கு இன்னும் கொஞ்சம் மெச்சூரிட்டி வரல, இன்னும் கொஞ்ச நாள் ஆகும்போது நாமளும் தெளிவோம். அதனால எல்லாருமே தெளிஞ்சுதான் ஆகணும். எல்லாருமே முக்தியை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். ஒருத்தர் இருக்கிற கர்ம வினை பதிவுகளை போக்குறதுக்கு நம்ம வாழ்க்கையில தொடர்பு கொள்ளும் பொருள்கள், குடும்ப அமைப்பு, குழந்தைகள், கூட பிறந்த பிறவிகள் எல்லாமே நமக்கு அட்வான்ஸ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்றவங்க தான். அதனால அந்த மாதிரி நீங்க அதை பாருங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வை பாருங்க. அந்த நிகழ்வு அன்னைக்கு நடக்காம இருந்திருந்தா நீங்க இப்படி ஆயிருப்பீங்களா அப்படின்னு யோசிச்சு பாருங்க.
நீங்க மனவளக்கலை வர்றதுக்கு யாரு உங்களுக்கு உந்துதலா இருந்தாங்க, அவங்க எப்படி இருந்தாங்க, அவங்கனால உங்களுக்கு என்ன நன்மை நடந்துன்னு திருப்பி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிஜமாவே புரியும் வாழ்க்கையை பத்தி. இப்போ நீங்களே நானும் பாத்திருக்கேன், சொந்தக்காரங்க கிட்ட எல்லாம் வாங்க வாங்க வாங்கன்னா வரவே இல்ல. எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு வாழ்க்கையில ஒரு அடி விழுந்த பின்னதான் இதுக்கு வந்தாங்க. அப்போ நான் வந்து அதெல்லாம் யோசிக்கல. சுவாமிஜிட்டு வந்த உடனே ஓஹோ எல்லாமே கால்குலேஷன்ஸ் ஆஃப் தி மைண்ட், வேஸ்ட், எதையும் யோசிக்க கூடாதுன்னுட்டு ஒரு பிரேக் போட்டிருந்தேன். அப்போ அவங்களுக்கு வேலை வரப்போது தானே வருவாங்க. அது ஒரு அடி விழுந்த பின்னையே தான் வராங்க முக்காவாசி பேரும். ரொம்ப கொஞ்சம் பேர் தான் தானாக ஆன்மீகம் வேணும், கடவுளே வேணும்னு வரவங்க. அதனால பரவாயில்ல. அந்த மாதிரி வர்றவங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க அதுக்கு முன்னிட பிறவியிலேயே அவங்க அப்பா அம்மா எல்லாம் அந்த எல்லாம் கழிச்சிருக்காங்க, அட்வான்ஸா டக்குன்னு உள்ள வர்றாங்க ஞானமா இருக்குது. அப்படி அந்த மாதிரி. சரி, நல்லா இருந்தது ஐயா, நல்லா சொன்னீங்க. உங்களோட மாமனாரோட இதையும் சொன்னீங்க, நல்லா இருந்தது. இது எல்லாருமே எங்க வாழ்க்கையிலயும் நிறைய அனுபவப்பட்டுதான் நானும் இந்த இதுல வந்தேன். அதுலதான் எங்க மாமியார் மாமனாரையும் நானும் வாழ்த்திக்குவேன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி அம்மா. நன்றி ஐயா. சந்திராமா நன்றி அம்மா. நன்றிம்மா, நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நீங்க கேக்குற கேள்வி உங்களுக்கு மட்டும் இல்ல, இத கேட்டுட்டு இருக்கிற எல்லாருக்குமே பயனுள்ளது. ஐயா சொல்ற பதிலும் அம்மா சொல்ற பதிலும் எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்கும். ரொம்ப நன்றி. நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சசிகலா அம்மா. வாழ்க வளமுடன். சசிகலா அன்பழகன் அம்மா. அம்மா மைக்க ஒரு முறை டச் பண்ணுங்க. சசிகலா அன்பழகன் அம்மா, அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்திருக்கேன் பாருங்க. உமையாள் அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாய்ப்புக்கு நன்றிமா ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா, இப்ப பெரிதினும் பெரிது கேள் இறைவன் எப்படிங்க ஐயா கேக்குறது? பெரிதும் பெரிது கேக்குறது இறைவன் கிட்ட. பெரிதினும் பெரிது கேள் அப்படின்னு சொன்னாங்க. இறைவன் கிட்ட கேட்கணும், கேட்கும் போது அப்படின்னாங்க. பெரிதினும் பெரிது பெரிதுன்னா இல்ல, தை வில் பி டன்ங்கிறதுதான் பெரிதினும் பெரிது. ஏன்னா நாம வந்து நம்மளோட சின்ன குறுகிய கண்ணோட்டத்துல எது நம்மளுக்கு பெருசு நினைச்சுட்டு கேக்குறதா நினைச்சுட்டு இருக்கோம். கடவுள் அதை விட பெருசா கொடுக்க ரெடியா இருக்கான். நாம அது தெரியாம நாம குறுக்க வேண்டிக்கிறோம். ஆக்சுவலா இந்த வேண்டிக்கிற பழக்கத்தை நிறுத்துறதுதான் நல்லது. ஆரம்பத்துல வேண்டினா வேண்டிக்கிட்டோம், அந்த மனசு புலம்புறத கடவுள்கிட்டயாவது புலம்பிக்கிட்டோம், பரவாயில்லங்க விட வேண்டிதான். ஆனா ஒரு பாயிண்ட்ல பேசாம ஒரு பக்குவமாகி விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, கடவுள் பெரிதினும் பெரிது கொடுத்துருவான். அதனால எது உன்னுக்கு நீ எதுக்கு எனக்கு கொடுக்குறீன்னா, காடுனா சூப்பர் இன்டெலிஜென்ஸ், அதான் ஆம்னி பிரசன்ட் சூப்பர் இன்டெலிஜென்ஸ். அதனால அதுக்கு தெரியும் நமக்கு எது பெஸ்ட்னு அப்படின்னு அதுகிட்ட விடுறதான் பெரிதினும் பெரிதுன்னு சொன்னாங்க. ப்ராவிடன்ஸ், இட் ப்ரொவைட்ஸ் வாட்எவர் யூ நீட். காலத்தால் செய்த உதவி பெரிதெனினும் ஞானத்தின் மான பெரிதுன்னு, காலத்தால் செய்த உதவி சிறிதெனினும் ஞானத்தின் மான பெரிதுன்னு சொன்னாங்க. டைம்லி ஹெல்ப் அப்படி சொன்னாங்க. உலகத்தை விட பெருசு ஞானத்தின் மான பெரிதுன்னு. அப்படி பொதுவா ஒரு வழக்கு இருக்கு சொசைட்டில. ஆனா அந்த பெரிதினும் பெரிதுன்னு என்ன கேட்டா என்னோட ஒப்பீனியன், thy will be done ஓ காட் அப்படின்னு விட்டுட்டு டோட்டல் சரண்டர் தான் பெரிதினும் பெரிது. எனக்கு நான் கேட்கறத விட நீ எவ்வளவோ மடங்கு நிறைய பெருசா கொடுப்ப அப்படிங்கறதுதான். இந்த கன்னடத்துல கூட ஒரு பாட்டு இருக்கு, ராஜ்குமார் பாடினது. ಇಲ್ಲಿಂದಲ್ಲಿಗೆ ಹೋಗಿ ನೀನು ಏನು ಬೇಡಿದೆ ಜೀவா. இங்க இருந்து ஆல் த வே திருப்பதிக்கு போய் மணிக்கணக்கா கியூல நின்னுட்டு சுவாமிக்கு நேர போயிட்டு என்ன கேட்ட, இல்லதிருவா சிறியனு பயசி மத்தே படேதே என்னோவா. இல்லாத செல்வத்தை போய் அங்க செல்வத்தை கொடுன்னு கேட்டு அந்த செல்வத்தால வாழ போய் திரும்ப சிக்கலை உண்டாக்கிக்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி. அப்போ நான் நினைச்சுக்கிட்டேன், கரெக்ட், இல்லாத போய் சும்மாவாவது என்னத்தையோன்னு கேக்குறோம், இது பண்றோம். இன்னொரு பாட்டுல கூட வரும் அப்படி, சின்ன பெருசா கொடுக்க ரெடியா இருக்காரு, ஆனா கடவுள்கிட்ட சின்னதா வாங்கிக்கிறாங்க கேட்டு. Are you convinced? Yes ma'am. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி.
சசிகலா அம்மா வந்து சாட் பாக்ஸ்ல உங்களுக்கு அன்மிட் ஆகலையாம்மா? சாட் பாக்ஸ்ல போட்டிருக்காங்க மன்றத்துக்கு வராங்க, ஆனா அப்புறம் தொடர்ச்சியா வர்றது இல்ல அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரப் போட்டிருக்காங்க ஐயா. வாழ்க வளமுடன். அதாவது எல்லாரும் இறைநிலை பெறணும்னு வராங்க, ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு வரதே இல்ல, எல்லா மன்றத்திலயும் இப்படிதான் சொல்றாங்க, அதோட காரணம் என்ன, நாங்களும் வாழ்த்து வச்சுக்கிட்டே தான் இருக்கோம் அப்படிங்கிறாங்க. மன்றத்துக்கு ஆள் வர்றதில்லங்கிறது தான் குறை. அந்த ஜீவாத்மாக்கு இன்னும் ஆன்மீகமா முழுசா முன்னேறதுக்கு வேலை வரல. ஆனா வந்துடுச்சு, இனிஷியேஷன் கொடுத்தாச்சு, இப்போதைக்கு போன மாதிரி இருக்கு, வராத மாதிரி இருக்கு. அப்புறம் ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் திரும்ப வர ஆரம்பிச்சிருவாங்க. வாழ்க்கையில கொஞ்சம் 2-3 சந்தர்ப்பத்துல அடி விழும்போது, நான் தெரிஞ்சு தப்பு பண்றேன், இவ்வளவு நல்ல இது கத்துக்கிட்டேன், போகவே இல்லை அப்படின்ட்டு சில பேர் 2 வருஷத்துலயே திரும்பி வந்துருவாங்க, சில பேர் 5 வருஷம், சில பேர் 10 வருஷம். இப்ப இங்க மன்றத்துக்கு நாங்க செகண்ட் இன்னிங்ஸ் மாதிரி கொரோனாக்கு அப்புறம் திரும்பவும் இங்க எங்கெல்லாம் நடத்திட்டே இருக்கிறோம். நடுவுல கொஞ்சம் பிரேக் ஆச்சு கொரோனால எல்லாருக்குமே. அப்புறம் அவங்க 10 வருஷம் முன்னால 25 வருஷம் முன்னால அட்டன் பண்ணினவர் கூட திருப்பி வந்து உட்காந்துருக்காரு. அது அல்லாம மேடம் அவங்க வந்து உட்கார்றது மட்டும் அல்லாம அவங்க குழந்தைகளை கூட்டிட்டு வராங்க. வந்து இவங்க கிட்டதான் வாங்கிக்கணும், இங்கதான் கத்துக்கணும், இதைத்தான் கத்துக்கணும்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகி பேர குழந்தைகளும் இருக்கும், அவங்கள குழந்தை இங்க சென்டர்ல உட்கார்ந்து வச்சுட்டு தான் போவாங்க. அதனால இன்டெலக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ஞானத்தை சாமிஜி கொடுத்ததை நீங்க அவங்களுக்கு கொடுத்துட்டீங்க, அவ்வளவுதான். இனிஷியேட் பண்ணிட்டாலே அந்த சோலுக்கு until it gets enlightened, கடவுளோட கலக்கிற வரைக்கும் இனி சில பிறவிகளே எடுக்க வேண்டி வந்தாலும் வந்து அட்டாச் ஆகி வாழ வேண்டி வந்தா கூட இனிஷியேஷன் ஒரு வாட்டி கொடுத்தாச்சுன்னா அது என்லைட்டன்மெண்ட் வரைக்கும் அது அவங்கள கூட்டிட்டு போகும். அதனால வேலை வரும்போதுதான் வருவாங்கன்னு நம்ம விட்டுற வேண்டியதுதான். நீங்க சொல்லி கொடுத்த பாடம் ஒரு இன்டெலக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், ஞான புரிதலோட வச்சிருக்காங்க. அதை அவங்க அனுபவத்துல கொண்டு வரணும், எக்ஸ்பீரியன்ஷியல் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு கொண்டு வர்றப்பதான் அந்த ஞானம் தெளிவடையும் வருவாங்க. அப்போ வெளியில போய் ஞானம் இருக்குது, எங்க இடத்துல போய் அடிபடுறாங்க, கோவப்பட்டு அடிபடுறாங்க. கோவ சமணம் பாடம் அன்னைக்கே கேட்டோம், கோவப்படாம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் அனுபவப்படுறப்ப திருப்பியும் வருவாங்க, அடுத்த முறை கோவப்பட மாட்டாங்க. அதனால எல்லாரும் நீங்க சொல்லி கொடுத்தவங்க அத்தனை பேரும் அப்படியே வரணும்னு நீங்க எதிர்பார்க்க முடியாது. ஆனா வரட்டும்னு நம்ம என்ன அலைகளை பரப்பிட்டு அதுக்கு மேல நம்ம மனசை டிஸ்டர்ப் பண்ணிக்க கூடாது. நான் வேண்டிட்டே இருக்கேன் வரவே இல்லை, எல்லாருக்கும் வாழ்த்து போட்டுட்டே இருக்கேன் வரவே இல்லை அப்படின்னு நினைக்க கூடாது. இங்க வரலன்னா வேற யாருக்கிட்டயாவது மன்றத்துக்கு போயிருப்பாங்க, வேற ஊருக்கு போயிருப்பாங்க. இந்த காலத்துல ரொம்ப ஜாஸ்தி இந்த டிராவல் பண்றது, ஃபாரின்ல செட்டில் ஆகுது. அந்த மாதிரி இருக்கும்போது எங்கேயோ ஒரு இடத்துல இன்ட்ரோடியூஸ் ஆயிக்குவாங்க. இந்த குரூப் இல்லைன்னா இன்னொரு குரூப் கூட போயிருப்பாங்க. எதுல போனா என்ன, ஆன்மீகம்னு வந்துட்டா போதும். சோ அந்த சோலுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் இன்ட்ரோடியூஸ்ட் இன் திஸ் பர்த் அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுடணும். நீங்க அவங்க வரட்டும்னு வெயிட் பண்ணீங்கன்னா உங்களுடைய முன்னேற்றம் அங்கேயே ஸ்டாக்னேட் ஆயிடும், தடைப்பட்டுருச்சு. இன்னும் வரலையே நின்னீங்கன்னா நின்றுட்டே இருக்க வேண்டியதான் அதே இடத்துல. அதனால பண்ணியாச்சு, வருவாங்க, நீங்க போயிட்டே இருங்க, ஓடி வந்து உங்களை பிடிச்சுக்குவாங்க. அது முன்ன பின்ன எல்லாருக்குமே இருக்குமா. அந்த ஆசிரமங்கள் எங்க வேணா போய் பாருங்க, முதல்ல நிறைய பேர் வர மாதிரி இருக்கும், அப்புறம் அப்படியே ஸ்லோ ஆகும். திடீர்னு மூடு இருந்தா வருவாங்க ஜனங்க. என்ன பண்றது, பெரும்பாலான ஜனங்கள் உலகாயுதமா வாழத்தான் ரெடியா இருக்காங்க. ஆன்மீகமா வர்றவங்க ரொம்ப கம்மியா இருக்காங்க. ஏன்னா ஆன்மீகங்கிறது போஸ்ட் கிராஜுவேஷன், எம்பில், பிஹெச்டி மாதிரி, அது கொஞ்சம் பேர் தானே வருவாங்க. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா நம்ம மீண்டும் கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போகலாம். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக மாரிமுத்து ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மாரிமுத்து ஐயா, மைக்க ஒரு முறை டச் பண்ணுங்க ஐயா. மாரிமுத்து ஐயா, வாழ்க வளமுடன். பால வெங்கடேஸ்வரி, வாழ்க வளமுடன் அம்மா. பாலா வெங்கடேஸ்வரி அம்மா, வாழ்க வளமுடன். வணக்கம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தங்கள் இருவருக்கும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நிறைய கேள்விகளுக்கு நான் கேட்கணும்னு நினைச்சிருந்தேன், நிறைய கேள்விகளுக்கு நல்லா பதில் சொல்லியிருந்தீங்க. உங்க உரை ரொம்ப சிறப்பா இருந்ததுமா ஐயா. பெங்களூர்ல இங்க எலக்ட்ரானிக் சிட்டில எங்க பையன் இருக்கிறாரு, பையன் மருமக இருக்காங்க. அந்த இடத்துல எங்க இருக்கீங்கன்னு அந்த அட்ரஸ் சொல்லுங்க, இல்லைன்னா உங்க போன் நம்பர் சொன்னீங்கன்னா நான் கான்டாக்ட் பண்ண சொல்றேன்.
சரி, அது நான் போன் நம்பரை இப்போ நான் அது சாட் பாக்ஸ்ல போடட்டுமா இல்ல நீங்க இப்ப சொல்றேன் எழுதிக்கிறீங்களா? நான் எழுதிக்கிறேன். போட்டிருக்கேன், ஏற்கனவே சாட் பாக்ஸ்ல போட்டிருக்கேன். உங்களுக்கு chat சாட் box பாக்ஸ் பார்க்க சில தெரியுமா? பேர் பார்க்க ஒரு தெரியாது. ஒரு வாட்டி சொல்லுங்களேன், நான் எழுதிக்கிறேன். சரி, 944 944 90 90 22 22 22 22 1. 1 944 90 22 22 1. ஆமா, தேங்க்யூ சார். அப்புறம் சரி, எனக்கு இன்னொரு ரொம்ப நாளாவே இந்த ஒரு கொஸ்டின் இருந்தது. சரி. அது என்னன்னா, தன்முனைப்புன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுக்கும் அதாவது சுயமரியாதைக்கும், இது தன்முனைப்புன்றது ஈகோ, அது சுயமரியாதைன்னு ஒண்ணு இருக்கு. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரியாம நிறைய பேர் உனக்கு ஈகோ இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. சுயமரியாதைன்னு ஒண்ணு, நமக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு ஒண்ணு இருக்கு. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்ன, எது கரெக்ட் எது தப்பு, அது மட்டும் கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க ப்ளீஸ். சுயமரியாதைங்கிறது இங்கிலீஷ்ல செல்ஃப் எஸ்டீம்பாங்க. அப்படின்னா உங்க மேலேயே உங்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம், என்னால முடியும்னு ஒரு கான்பிடன்ஸ், ஹோப், அந்த மாதிரிலாம் பாசிட்டிவா வச்சுக்கணும். உங்களை நீங்க மட்டமா நினைக்காம இருக்கணும். உங்களை உயர்வா நினைச்சுக்கிறது உங்களுக்கு என்ன, நிறைய பேருக்கு பொதுவா வேர்ல்ட்லியா நல்ல விதமா படிச்சு இன்டெலிஜென்டாலாம் இருப்பாங்க. ஸோ அந்த லெவல்ல மட்டும்தான் நான் யோசிப்பாங்க. ஆனா ஸ்பிரிச்சுவலா வந்த பின்ன, தியானம் எல்லாம் பண்ணி டெப்த் கிடைச்ச பின்ன, வேர்ல்ட்லியா பெருசா இன்டெலிஜென்டா இல்லைன்னா கூட உள்ளூர ஒரு கான்பிடன்ஸ் இருக்கும் பாருங்க, அது ஆத்மா, அது கைடு பண்ணது என்ன அப்படின்னுட்டு தைரியமா ஒரு முடிவு எடுக்கிறது, போயிட்டே இருக்கிறது, அடுத்தவங்க கமெண்ட்டுக்கெல்லாம் கண்டுக்காம இருக்கிறது, அது மாதிரி ஒரு செல்ஃப் எஸ்டீம்பாங்க. ஆத்மா மேல வர்றத நம்ம செல்ஃப் கான்பிடன்ஸ்ல இங்கிலீஷ்ல சொல்றத கன்னடத்துலதான் ஆத்ம விஸ்வாசான்னு சொல்லுவாங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம கூட தமிழ்ல தன் நம்பிக்கைம்போம். தன் மேல நம்பிக்கைன்னு மட்டும்தான் எடுத்துக்கிறோம். நம்பிக்கை வேற, மரியாதைன்றது வேற இல்ல. அதான் வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த முனைப்புங்கும் போது எனக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியாம இருக்காங்க, நான் ஹெல்ப் பண்றேன், சீக்கிரம் அவங்க ஏதாவது ராங் டெசிஷன் எடுக்கிறதுக்குள்ளார அப்படின்னு இவங்க போய் முனைப்போட பண்றத தன் முனைப்புங்கிறாங்க. சோ அந்த உள்ளூர நம்ம மரியாதையா நம்ம நல்ல மதிப்போடு இருக்கிறது பேரு சுய கௌரவம், சுயமரியாதைங்கிறது. அப்புறம் தன்முனைப்போட அட்வைஸ் பண்ண போயிட்டா அவங்க கேட்க மாட்டாங்க, அப்படிலாம் இல்லை. எனக்குலாம் தெரியும், ஏதாவது சொல்லிட்டா நம்ம ஹர்ட் ஆயிடுவோம் இல்லைங்களா, அப்போ நம்மளே நம்மளோட இதை குறைச்சிக்கிற மாதிரி ஆகுது. அதனால தன்முனைப்பு வேண்டாம், சுயமரியாதையோட இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவ்வளவுதான். அப்ப அவங்க கேட்காம எதுவும் நம்ம சொல்ல வேண்டாம். ஆமா, கேட்டா கூட சொல்லணும்னு இல்ல, அப்புறம் உங்க இஷ்டம் சொல்லி முடிக்கணும். அதாவது ஐடியாவை. இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், அவங்களுடைய அந்த ஒரு மரியாதையோ, அங்க அவங்க நம்ம நடத்துற விதமோ ஏதோ நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது, சரியா இல்ல அப்படின்னா, திருப்பி அந்த இடத்துக்கு போகல, செய்யல, நம்ம கொஞ்சம் ஒட்டாம டீசெண்டா அப்படி கொஞ்சம் விலகி இருக்கிறோம்னா, உங்களுக்கு அன்னைக்கு நடந்ததை வச்சு உங்களுக்கு அதே மனசுல வச்சுட்டு ஈகோயிஸ்டிக்கா இருக்கீங்கன்றாங்க. நாம அந்த இடத்துல சுயமரியாதைன்னு நினைச்சுக்கணுமா, ஈகோ இல்ல அது சுயமரியாதை இல்ல. கரெக்டா கேட்டீங்க, கேள்வி சரியா இருக்கணும். அப்ப ஒருத்தர் ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னு போகாம இருந்தா நம்ம ரியாக்ட் பண்றோம், ரிவெஞ்ச் எடுக்கிறோம்னு ஆயிடும். அதை கண்டுக்காம அவங்களுக்கு தெரியல, அதனால அப்படி இருந்தாங்க, பரவாயில்ல, அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு அந்த பழசையே ஞாபகப்படுத்தி கூடாது, அப்படியே தூக்கி போட்டுருணும். அப்படியே இருந்தீங்கன்னா தான் அந்த சுய கௌரவம், மரியாதை என்னைக்கும் காப்பாற்றப்படும். ஏன்னா நம்ம ஆத்மா எப்போ இருக்கா நம்ம மேல ஒரு கௌரவம் வச்சுக்க போறோமோ, அவங்களும் அதே ஆத்மா தானே. அப்பயும் இப்படி பிஹேவ் பண்றாங்க, அவங்களுக்கு தெரியல, நமக்கு தெரிஞ்சிருக்கு, நம்ம கிளாஸுக்கெல்லாம் வந்திருக்கோம். அது ஹர்ட் ஆனா கூட ஏதோ யாரையோ ஹர்ட் பண்ணினதோட விளைவா இருக்கலாம். எவ்ரி ரியாக்ஷன் இஸ் an equivalent opposite reactionங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. அதனால நான் ஹர்ட் ஆயிருக்கலாம். அவங்க சாதாரணமா சொல்ல போய் நான் சீரியஸா எடுத்துட்டேனோ என்னவோ அப்படின்னு இருக்கலாம். அதை அப்படியே மறந்துடணும், ஒண்ணும் நடக்காத மாதிரி திரும்ப ஃப்ரெண்ட்லியா இருந்துக்கணும், ஹார்மனியை காப்பாத்திக்கணும். இவங்க இப்படி சொன்னாங்க, அவங்க வீட்டுக்கு வேண்டாம், அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, அவங்க கிட்ட போன்ல பேச வேண்டாம் அப்படின்னு ரியாக்ட் பண்ணிட்டே இருந்தோம்னா we will be nowhere. அப்போ அந்த சுயமரியாதையை இழந்துக்கிறோம். அந்த இடத்துல சுயமரியாதை இழக்கிறது எப்படி தெரியல, எனக்கு புரியல. எனக்கு இல்ல அந்த இடத்துல மரியாதை இல்லாததுனாலதான் நம்ம போல. அவங்க வீட்டுக்கு போயிட்டா நான் சுயமரியாதையை இழந்து போனேன், இல்ல அப்படி இல்ல, அது தப்பு கணக்கு போட்டுட்டு போறது. அது என்ன விஷயம்னு யூ ஹாவ் டு ஸ்பெசிஃபை. ரொம்ப சீரியஸ் விஷயமா இருந்தாக்கா போக வேண்டாம், விட்டுறலாம். சீரியஸான மேட்டரா இருந்தாக்கா போக வேண்டாம். சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் பெருசா எடுத்துக்காம இருக்கிறது தான் நல்லது.
ஆனா உங்களுக்கு மதியாதார் தலைவாசல் விதிக்க வேண்டாம்னு அப்படின்னு சொன்னதை இருக்கு. அததான் கேக்குறேன். அது அதுதான் இருக்கு, புரியுது. அது இருக்கு, கண்டிப்பா இருக்கு, இல்லன்னு இல்ல. ஆனா நம்ம இப்படி சின்ன சின்ன விஷயங்களுக்கு எடுத்துக்க வேண்டாம், அதை அப்ளை பண்ணிக்க கூடாது. ஏதாவது பெரிய விஷயத்துல அப்படி சீரியஸா நடந்திருந்தா போக வேண்டாம். உலகத்துல எல்லாருக்கூடயுமா ஃப்ரெண்ட்லியா இருந்துட்டு இருக்கோம்? அதுல எத்தனையோ பேரு நம்மளுக்கு தெரியாது இல்லையா, அதுல இவங்களையும் தெரியாதுன்னு நினைச்சுட்டு அப்ப நீங்க வாழ்க்கையின் அந்த தொடர்பு கொள்ளும் நபர், உங்களுக்கு இருக்கிற உறவு முறை, உங்களுக்கு அவங்களுடைய தொடர்பு தேவையா இருக்கா இல்லைங்க, இந்த மாதிரி எல்லாம் நீங்க இந்த இதெல்லாம் ஒரு வழிமுறை அளவுகோலா எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க நடத்துக்கலாம். அதுதான் தன்முனைப்பு. போகாம இருந்து அப்படி இருந்தீங்கன்னா தான் தன்முனைப்பு. இல்ல இது புரிஞ்சுக்கிட்டு சுய கௌரவம் பார்க்காம செஞ்சீங்கன்னா அதுதான் தன்முனைப்பு இல்லாம இருக்கிறது. அப்ப அந்த சுயமரியாதை சுய கௌரவத்துல ஓரமா தூக்கி வச்சுட்டு போயிடணும்ன்றீங்க. ஆமா, உங்க பொண்ணு பாருங்க, இல்ல சொல்றேன், உங்க பொண்ணு கொடுத்துருக்கீங்க ஒரு இடத்துல, டைரக்டா வர்றேன். இப்போ உங்க பொண்ணு ஒரு இடத்துக்கு கல்யாணம் கொடுத்துருக்கீங்க. இப்போ அங்க போனா என்ன மதிக்கிறதே இல்லை அப்படின்னு போகாம இருந்தீங்கன்னா உங்க பொண்ணு லைஃப் அங்க எப்படி இருக்கும்? அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. அப்படி சொல்றாங்க, எனக்கு மதிக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க பாடு மூஞ்சி திருப்பிட்டு உள்ள போறாங்கன்னா அந்த அந்த மாதிரி உங்க தலைமுறையில யாரோ இன்னொரு பொண்ணை மதிக்காம இருந்திருப்பீங்க. அதனால எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நீங்க ஈகோ பார்க்காம சுய கௌரவத்தை பார்க்காம நீங்க போறதுதான் நல்லது. அந்த பொண்ணோட எதிர்காலத்தை மனசுல வச்சுட்டு அந்த ஹார்மனி மெயின்டைன் பண்ணிக்கணும் ரெண்டு ஃபேமிலிக்கும். சரி, அது சுய கௌரவத்தை காப்பாத்திக்கிறது. இல்லன்னு ரியாக்ட் பண்ணிட்டு போகாம இருந்தா, சம்மந்தி வீடா இருந்து போகாம இருந்தோம்னா வேற மாதிரி போய் எல்லாம் கச்சா பச்சான்னு அசிங்கமாகும். அப்புறமா என்னைக்கும் யாருக்கும் ஒருத்தர் பாத்துக்க முடியாது. அப்புறம் இதுல என்ன சுயமரியாதை என்ன இருக்குது? அதான் நான் சொன்னேன், உங்களுக்கு இடம் பொருள் ஏவல் தொடர்பு கொள்ளும் நபர் உங்களுடைய உறவு முறை எந்த அளவுல பாதிக்குங்கிறத பார்த்துட்டு நீங்க எந்த விஷயத்துல அப்படின்னு பார்த்து முடிவு பண்ணிக்கணும். சரி, நல்ல விளக்கம். சரி, அப்ப வந்து நெருக்கமான உறவுகள்ல அதெல்லாம் பார்க்காம நம்ம இது கண்டிப்பா பார்க்க கூடாது. பாருங்க, இஃப் யூ லவ் சம்படி ஷோ இட். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நான்லாம் அப்படிதான், அவங்க வரவே மாட்டாங்க, நான் போவேன், போயிட்டு வர்றப்ப என்னோட ஐடி என்னோட விசிட்டிங் கார்டு எடுத்து கொடுத்து எதுக்கு அட்ரஸ் தெரியுமே பாங்க, ஞாபகப்படுத்துறதுக்காகன்னு சொல்லிட்டு உங்களுடைய அன்பை காமிக்கணும். எனக்கு பிடிச்சிருக்கு, நீ வர்றையோ வரலையோ எனக்கு தேவையில்லை, இங்க வந்தா எனக்கு ஒரு நல்லது நடக்குது, நல்லதா இருக்கு, ஹாப்பியா இருக்கேன்னு போயிட்டு வாங்க, அவ்வளவுதான். அது நான் சார் கிட்ட இருந்து ரொம்ப கத்துக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் வீடுகளுக்கு எல்லாம் அவங்க வராங்க வரலன்னு யோசிக்கவே கூடாது. 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி அங்கங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டேதான் இருப்போம் அந்த காலத்துல இருந்து. அப்ப அது பழக பழக நமக்கு ஒரு அக்செப்டன்ஸ் வருது, பரவாயில்லன்னு. சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அதை இக்னோர் பண்ணிடுறோம். அப்படின்னு நாமளும் வளர்றோம், ஸ்பிரிச்சுவலாவும் வளர்றோம். நல்ல விளக்கமாக, இது ரொம்ப நாளைய என் மனசுக்குள்ள இருந்த கேள்வி. நல்ல விளக்கம் சொன்னீங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிம்மா, நன்றி. அடுத்தன்றாக ஜோதிபாஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. ஜோதிபாஸ், மைக்க ஒரு முறை டச் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா. வணக்கம் அம்மா. ஐயா, ஒரு சில சந்தேகங்கள் இருக்கு, கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லுங்க ஐயா. ஐயா, நம்ம மன்றத்துக்கு இப்ப நான் வந்து அருள்நிதி முடிச்சு இப்போ ஓராண்டுக்குள்ளதான் மனவளக்கலைக்குள்ள வந்திருக்கிறேன், ஓய்வு பெற்ற பின்ன. தமிழ்நாடு அரசுல அலுவலரா பணி புரிஞ்சு 62 வயதாகுது. இப்போ ஓய்வு பெற்றுட்டேன். 61 தான் மனவளக்கலைக்குள்ள வந்தேன். போன மே 2024 தான் நம்ம ஆழியாறுல அடிப்படை பயிற்சி எடுத்து அதை தொடர்ந்து அகத்தாய்வு 3 நிலையும் பிரமஞானமும் அருள்நிதியும் முடிச்சுட்டீங்க. ஆனா பயிற்சி எடுத்திருக்கேன், இன்னும் நிறைய கத்துக்கிட்டு வர்றேன். தினசரி மன்றத்துக்கு போயிட்டு இருக்கீங்க. உங்க கேள்வி ஐயா, 9 மைய தவம் நடத்துறோம் ஐயா. கேட்கலையா? 9 மைய தவம் நடத்துறாங்க, தவமும் நடத்துறாங்க. மகரிஷியா ரெண்டுக்கும் ஏன் வந்து 2 நடத்துறாங்க? 9 மைய தவத்துக்குள்ளேயே வந்து துரியாதி தவம் வந்துருது, எதுக்கு தனியா நடத்துறாங்க? எதுக்குன்னா, ஞான தீட்சையா கொடுக்கும் போது உங்களுக்கு இந்த ஆக்ஞால ஆரம்பிச்சு பண்ண வைக்கிறது என்னன்னா, ஆக்ஞால மனம் எதை கவனிக்குது? உயிரை கவனிக்குது. ஏன்னா மன இயக்கத்துக்கு மூலமே உயிர்னு. அந்த உயிரை இயக்கிறது எது? ஆத்மா, கான்சியஸ்னஸ். அதனால துரியம்னு பண்றோம். அந்த கான்சியஸ்னஸோட மூலம் எதுன்னு மட்டும் போறோம். இங்க லோவர் சக்கராஸ்லயும் பண்ணணும்னா
உங்களோட டிஃப்ரெண்ட் இமோஷன்ஸ்னால அங்க எனர்ஜி ஃப்ளோல வேரியேஷன்ஸ் வர சான்ஸ் இருக்கு. நெகட்டிவ் இமோஷன்ஸ் இருக்கிற பட்சத்துல அந்த சக்கராஸ்ல பிளாக் ஆக சான்ஸ் இருக்கு. அப்படியெல்லாம் பிளாக் இருந்தா லோவர் சக்கராஸ்ல தியானம் வராது, துரியாதீதமும் பண்ண வராது. அதனால எல்லா சக்கராஸையும் கிளியர் பண்ற பாயிண்ட்டும் இருக்கணும். மனதை பற்றிண்டு அதன் மூலம்னு அப்படியும் போக தெரியணும்னு 2 விதமா பண்ணியிருக்காங்க. ஸ்பர்ச தீட்சை, சற்று தீட்சை, அடுத்தது ஞான தீட்சைன்னு 3 கொடுக்கும்போது 3வதுல தான் ஞான தீட்சையில தான் துரியாதீதம்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுல கொஞ்சம் பக்குவம் ஆன பின்ன லோவர் சக்கராஸ்ல பண்ணுங்க. இந்த தெளிவு இல்லாத போது சுவாதிஷ்டானம், மணிப்பூர் சக்கரம் எல்லாம் ஆக்டிவேட் ஆனாலோ எனர்ஜி பிளாக் ஆனாலும் வேற விதமா பிஹேவ் பண்ணுவீங்க. அதனால இப்போதைக்கு அங்க போக்கஸ் வேண்டான்னுட்டு முதல்ல ஞான தீட்சையோட நிறுத்தினாங்க. அதுக்கப்புறம் அதுவும் கிளியர் பண்ணத்தான் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால அந்த தியானமும் பண்ணதான் வேணும். நீங்க சக்கராஸ்ல கிளியர் ஆக ஆக இப்ப பாருங்களேன், மூலாதாரத்திலேயே நிறைய பேருக்கு வந்திருக்காங்க தவிர குண்டலி எழுப்பியாச்சுன்னு இருந்தாலும் ஒரு பிளாக் இருக்கிறதுனாலதான் திரும்ப திரும்ப மாயைக்கு விழுந்துட்டே இருக்காங்க. இல்யூஷன். அப்புறமா இதுக்கு சொத்து பத்து ஆஸ்தி பாஸ்தின்னு அதுக்கு போய் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது அவங்க மனசு. அப்புறம் ஒரு கடந்து போன நிகழ்ச்சியை கூட அதுதான் போயிடுச்சேன்னு விடுறது இல்ல. அன்னைக்கே சொன்னேன், என் பேச்சு கேட்டிருந்தா இப்படியா இருந்திருக்கும், அப்படியா இருந்திருக்கும். இந்த மாதிரியான எண்ணங்களாலதான் மூலாதாரத்துல பிளாக் ஆகுது. அப்போ தீட்சைன்னு எடுத்தா மட்டும் போருமா? அகத்தாய்வு பண்ணி திருத்திக்க தான் சக்கராஸ்ல பிளாக் இல்லாம இருக்கும். சுவாதிஷ்டான சக்கரத்துல கொஞ்சம் செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட், வேர்ல்ட்லியா பொதுவா என்ஜாய் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும், இங்க போனோம் அங்க போனோம், ஈவன் பக்தி மார்க்கம்னு நினைச்சுண்டு துலா ஸ்நானம், காவேரி ஸ்நானம், கங்கா ஸ்நானம்னு மட்டும் போனா கூட திரும்ப அது கூட ஒரு விதத்துல பிளாக் தான். மைண்ட் சிக்கிட்டு இருக்கு. அங்க போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்தாதான் நான் தூய்மை அடைவேன் அப்படிங்கறதெல்லாம். ஏன்னா உள்ள உணராம வெளியில உணர முடியாது. அப்படி பிளாக் இருக்கும். அந்த பிளாக் இருக்கக்கூடாது, இது கிளியர் பண்ணணுங்கிறதுக்காக பியர்சிங் தி சக்ராஸ் இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் ரீச்சஸ் தி அல்டிமேட் 9 சென்டர் மெடிடேஷன்ல. இதில் துரியாதீதத்துல மனதை பற்றிட்டு மனதின் மூலம் உயிர், உயிரின் மூலம் அறிவு, அறிவின் மூலம் பேரறிவுன்னு அப்படி பிரியது. அதனால 2ம் வேணதான் வேணும். மகிழ்ச்சி மகிழ்ச்சி, நல்லதுமா. அடுத்து நம்ம ஆழியார்ல நான் அடிப்படை பயிற்சி எடுக்கிறப்போ நமக்கு இந்த காயகல்பம் செய்யறதுக்கு டாக்டர் பெருமாள் ஐயா எனக்கு வகுப்பு எடுத்தாங்க. அவங்க சொன்னாங்க, காலையில செய்யற 3 நிலை காயகல்பமும் எழுந்த உடனே டாய்லெட் போற பழக்கம் இருந்தா முடிச்சுட்டு வாங்க, இல்லைன்னா பாத்ரூம் போயிட்டு நீங்க பண்ணிடணும், 3 நிலையும் பண்ணிடணும் அப்படின்னாங்க. ஆனா மன்றங்கள்ல அடிப்படை பயிற்சி சொல்லி கொடுக்குறவங்க அந்த உடற்பயிற்சியோட சேர்ந்து கலந்து சொல்லி தராங்க. அப்போ அது குறை கண்டுபிடிக்கு. அவங்க இத்தனைக்கும் 10 ஆண்டுக்கு மேல 20 ஆண்டு வரைக்கும் இருக்க பேராசிரியர் தான் புதியவர்களும் சொல்லி தர்றாங்க. அதைத்தான் வழக்கமா நடைமுறை வச்சுக்கிட்டு இருக்காங்க. காயகல்பம் தனி, உடற்பயிற்சிங்கிறது தனி தானே. காயகல்பத்தை காலையில செய்ய வேண்டியது தனியா தானே செய்யணும். காயகல்பத்துக்கு அவர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாருன்னா, இப்ப உடற்பயிற்சியோட கலந்து செய்யறவங்களுக்கு ஒருவேளை இன்னைக்கு உடற்பயிற்சி செய்யல, டைம் இல்லைன்னா காயகல்பமும் மிஸ் ஆயிடும். அதனால சீனியர் ப்ரொஃபசர்கள் அதோட முக்கியத்துவம் கருதி எழுந்த உடனே பண்ணிடுப்பா, 3 நிமிஷம், அந்த 3 நிமிஷம் பண்றதுல எவ்வளவு பெரிய நன்மை இருக்கு, ஒருவேளை வேற எக்ஸசைஸ் பண்ணலன்னா கூட இது மிஸ் ஆகாது அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுவும் தப்பு இல்ல, அதுவும் தப்பு இல்ல. அதுக்கு அவரு சொன்னதுல அதுக்கு கண்டிப்பா ஒரு முக்கியத்துவம் இருக்கு. ஃபர்ஸ்ட் பண்ணிடுங்க, டோன்ட் சீட் யுவர் செல்ஃப், டோன்ட் டிசீவ். அப்படி அர்த்தம். அதான் காலையில எழுந்த உடனே ஒரு 3 நிமிடம் ஒதுக்குறதுல யாருக்குமே சிரமம் இருக்காது. அதை நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது சரியா சொல்லி கொடுத்துட்டு நல்லா இருக்குமேன்னு என்னோட கருத்துமா. ஆனா நம்ம பேராசிரியர்கள் அதை மன்றத்துல இது பண்றாங்க. நம்ம குறை கண்டுபிடிச்சு சொல்ற அளவுக்கு எனக்கு தகுதி காணாது. பத்தியில ஓராண்டு தான் ஆகுது. இல்ல மன்றங்கள்ல வர்றவங்க கொஞ்சம் முன்ன பின்னையே இருக்காங்க. அவங்கள கொஞ்சம் விட்டு கொடுத்துதான் பிடிக்க வேண்டியிருக்கு. அதுக்காக அப்படி சொல்றாங்க, அவ்வளவு. அந்த சோல் ரெடி ஆகும் போது அது கரெக்டா அந்த வார்த்தையை பிடிச்சிரும். யாரோ ஒருத்தர் சொல்லிடுவாங்க, கேட்டுரும், பண்ணிடும். மகிழ்ச்சி மகிழ்ச்சிமா. ஐயா, அடுத்து இன்னொரு சந்தேகம் ஐயா. அதாவது காயகல்பத்துல நம்ம மூலாதாரத்துல நம்ம நம்ம இது பண்ணணும் இல்லையா, நம்ம அஸ்வினி முத்திரை பயிற்சி எடுக்கணும் இல்ல, ஆசன வாயில பயிற்சி எடுக்கணும் இல்லையா. அப்போ கருவாய்க்கும் எருவாய்க்கும் இடையில தான் நமக்கு அந்த மூலச்சக்கரம் இருக்குன்னு சொல்றோம். ஆனா கருவாய் மலவாய், அடுத்து எருவாய்ங்கிறது நம்ம பிரஸ்டேட் சுரப்பி தானையா.
இல்ல இல்ல, இல்ல எருவாய்ங்கிறது தான் மலத்வாரம். கருவாய்ங்கிறது கரு உண்டாகுது, குழந்தை உண்டாகுறதுங்கும் போது அது ஜெனிட்டல் அவங்க அந்த துவாரத்தை சொல்றாங்க. அது அந்த வார்த்தை தான் ஐயா. அது வந்து நமக்கு வந்து பிரஸ்டேட் சுரப்பி தானே ஆண்களுக்கு. இல்லைங்க, அது ப்ரோஸ்டேட் கிடையாதுங்க. அது இல்ல இல்லைங்க. இல்ல, இப்படி அங்க பாருங்க, இருந்து ப்ராஸ்டேட் சுரப்பில இருந்து இது வந்து நிக்குது, அந்த இதுக்கு கிளாண்டுக்கு வந்து சேர்ந்துக்குது. பாருங்க, நீங்க அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப டீட்டெயிலா அப்படி போகாதீங்க. ஆமா. உடம்பினுடைய மைய பகுதியில நம்மளுடைய வைட்டல் ஃப்ளூயிட் கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கும். ஆமா. அப்போ இந்த அஸ்வினி முத்திரை பண்றப்போ என்ன ஆகுது, மலத்வாரம் எது கூட சேர்ந்து இருக்குன்னா உங்களுக்கு வந்து பெல்விக் ஃப்ளோர் மசில்னு ஒண்ணு இருக்கு. நம்மளுடைய முதுகுத்தண்டில் இருந்தும் முன்னாடி வந்து பியூபிக் போன்ல வந்து சேரும். பெல்விக் ஃப்ளோர் மசில்னு சொல்லுவாங்க. பெண்கள் கருவுற்று இருக்கிறப்போ அந்த பெல்விக் ஃப்ளோர் மசில் ஆக்டிவேட் பண்ணா குழந்தை நார்மல் டெலிவரி ஆகும்னு கூட சொல்லுவாங்க. அதுக்கு பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்ங்கிறது உடம்பு நடுப்பகுதியில நீங்க ஒரு அசைவை கொடுத்து வைட்டல் ஃப்ளூயிட் இருக்கிற ஓஜஸ செப்பரேட் பண்றீங்க. மைக்ரோ காஸ்மிக் எனர்ஜியை செப்பரேட் பண்றதுக்கான ஒரு பயிற்சி தான் அஸ்வினி முத்திரை. அப்ப நீங்க அதை கருவா எருவாய்ங்கெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சென்ட்ரல் போர்ஷன் அந்த பாடியில ஒரு எக்ஸசைஸ் பண்றப்போ அந்த உடம்பு பகுதியில் இருக்கிற வைட்டல் ஃப்ளூயிட் நிறைய இருக்கும். அதுல இருந்த சுத்த சைத்தன்ய சக்தி என்னாகும், ஓஜஸ் செப்பரேட் ஆகி மேல கொண்டு போய் ஓஜஸ் தேஜஸா மாறும். இதை மாத்திரம் ஞாபகத்துல வச்சுக்கங்க ஐயா. பிசியலாஜிக்கலா ரொம்ப இது பண்ணாது. பெல்விக் தசைங்க புரியுது எனக்கு. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி தெளிவுபடுத்துறதுக்கு. வாழ்க வளம் ஐயா. வாழ்க வளம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக ஸ்ரீதரன் கோவிந்தசாமி ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா ஸ்ரீதரன் ஐயா, மைக் ஒரு முறை டச் பண்ணுங்க. வணக்கம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம். வாழ்க வளமுடன். நிறைய பேர் அவங்கவுங்க கேள்வி கேட்கறதுல கரெக்டா நல்லா அருமையா பொறுமையா நல்லா புன்முறுவலோட நல்லா சொல்றீங்கம்மா. நல்லா நிறைய பேர் நல்லா ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு ரொம்ப உங்களெல்லாம் வாழ்த்துவாங்க. எனக்கு வந்து வயசு 68, சேலம் அயோத்தியாபட்டினத்து பேசுறேங்க. மனவளக்கலையில 1 வருஷமா போயிட்டு வந்துட்டு இருக்கிறேங்க. இப்ப வந்து அதுல ஒரு டிப்ளமோ முடிச்சிருக்கேன், பரீட்சை எழுதிருக்கேன், ரிசல்ட்டுக்காக காத்துட்டு இருக்கேன். எனக்கு வந்து இப்ப கொஞ்ச நாளா நான் சும்மா இருந்தா கூட தேவையில்லாம தானா வம்பு வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க அக்கத்து வீட்டுக்காரங்க வந்து தேவையில்லாம நான் சும்மா இருந்தா கூட மன உளைச்சல் கொடுக்குற மாதிரி பண்றாங்க, பண நஷ்டம் உருவாக்குற மாதிரியும் பண்றாங்க. அது இப்ப கொஞ்ச நாளா நடக்குது. இப்ப வந்து எனக்கு வந்து 68 நாள், இப்ப 2வது 60 வயசு முடிஞ்சவங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த கோள்கள் சம்பந்தப்பட்டது எல்லாத்தையுமே தாக்கும் அப்படிங்கிறாங்க. அந்த கோள்களுடைய கிரகத்துல தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வந்து 60 வயசுக்கு மேல, இப்ப இந்த 60 வயசுக்கு மேல இருக்கிறது என்ன தண்டனை மாதிரிங்களா இல்ல எப்படின்னு எனக்கு ஒண்ணு தெரியல. இன்னும் ஒண்ணு வந்து இல்ல, அவங்க வந்து எனக்கு ரொம்பவும் தொல்லை கொடுக்காதனால என்னுடைய கர்ம வினைகள் எல்லாம் தீர்க்கறதுக்கு அவங்க உதவி செய்யறாங்கன்னு நினைச்சுக்கிறதா, இல்ல நினைச்சுக்கிறதா, இல்ல எனக்கு ரொம்பவும் தொந்தரவு கொடுக்குறாங்க இல்லையா, நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு ஒன்னும் புரியல. நான் அமைதியா தான் போறேன். நான் இல்ல எனக்கு வந்து கர்ம வினைகள் தீர்றதுக்கு அவங்க உதவி செய்யறாங்கன்னு நாங்க நினைச்சுக்கலாமா, பொருளாதாரத்துல நஷ்டப்படுத்துறாங்க, என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. அதுதான் ஒண்ணு கர்ம வினை போகுதுன்னு எடுத்துக்கணும். இன்னொன்னு நம்ம மனசுக்கு டெஸ்ட். நம்ம சில குவாலிட்டி எல்லாம் நம்ம மனவளக்கலைக்கு வந்து அகத்தாய்வு பண்ணி மாறிட்டோம்னு நினைச்சுட்டு இருப்போம். இன்னும் மாறல பாருங்கிற மாதிரி எல்லா இடத்துலயும் இருக்கிற அந்த பேரறிவு அப்பப்போ இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நடக்குதுன்னாலே எதுவுமே நத்திங் ஹேப்பன்ஸ் வித்தவுட் அ காஸ். எது நடந்தாலும் அதுக்கு ஒரு காரணம்னு ஒண்ணு இருக்கணும். காரணம் இல்லாமல் காரியம் நிகழாது. அதனால நம்மளுக்கு ஒரு டெஸ்ட்ன்னு எடுத்துக்கலாம். பண விஷயத்துல அது கொஞ்சம் நஷ்டம் ஆகுதுன்னா அது ஒரு ஹெல்ப்பா கூட நினைக்கலாம். பைனான்சியலா ஹெல்ப் பண்ணினேன்னு நினைச்சுக்கலாம். எப்படி வேணா நீங்க எடுத்துக்கிறத பொறுத்து இருக்கு. ரொம்ப உங்களுக்கு ஒரு மாதிரி சிக்கலா இருந்தா இப்போதைக்கு எஸ்கேப் அங்க இருந்து இடம் மாத்தி வேற இடத்துக்கு போய்க்கலாம். இல்லைன்னா எண்ணத்தாலையாவது கடவுளை உங்களை எல்லாம் தள்ளி வைங்க அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி நீங்களே சொல்யூஷன் கண்டுபிடிங்க. என்ன சிச்சுவேஷன் ஃபுல்லா நீங்க ஸ்பெசிஃபை பண்ணல, அப்ப பர்டிகுலரா சொல்ல முடியாது நமக்கு. நம்மளோட அட்வைஸ் இப்போ ஜென்ரலா இருக்குது. அதனால லைட்டா எடுத்துக்க ட்ரை பண்ணுங்க. முடியலன்னா இப்படி பிரார்த்தனை மாதிரி எண்ணத்தால அவங்கள
தள்ளி வைக்கிற மாதிரி நினைச்சுக்கோங்க. எனக்கு வந்து டெஸ்ட் நான் பாஸ் ஆகணும் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. இப்ப நீங்க இஸ்ரேல்ல வார் நடக்குது, தினம் 75 பேரு 100 பேர் சாகுறாங்க, நீங்க ஏதாவது கவலைப்படுறீங்களா? இல்ல, ஏன்னா அவங்களுக்கும் சம்பந்தமா தொடர்பே இல்ல. அப்போ எந்த அளவுக்கு உங்களை துன்புறுத்துறாங்க, யாரு என்னங்கிறது ஒரு உறவு முறை அதெல்லாம் தெரிஞ்சுதுன்னா இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லாங்க. அதனால நமக்கு எந்த அளவுல தொடர்பு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வருத்தப்படுறோம். இல்லைன்னா தூரமா பாருங்க, எங்கேயோ ஒரு இது நடக்குதுங்கிறப்ப அதை பத்தி நம்ம கவலையே படுறது இல்ல. எனக்கு சில பிரச்சனைகள் இருந்துச்சு முதல்ல. அப்போ நான் உள்ளூர் ஆக்சுவலா ஐ வாண்டட் டு சால்வ் தி ப்ராப்ளம் அமிகபிளி. சுமூகமா தான் தீக்கணும், ரியாக்ட் பண்ணக்கூடாதுன்னு என்ன பண்ணாலும் மனசு விட மாட்டேன். அப்போ நேச்சுரல் அப்படியே சூழ்நிலை அமைஞ்சு அந்த வீடை வித்துட்டு இந்த பக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு. அப்ப சரி, நல்லதா போச்சு. பையனுக்கும் டிராவல் பண்றது கஷ்டமா இருக்கு. அப்படி அந்த மாதிரி ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். நீங்க முனைப்போட ஒண்ணும் பண்ணாம, கோவிச்சுக்காம, ரியாக்ட் பண்ணாம, டைட் ஆக்கிண்டு மைண்ட் சின்னதாக்கிக்காம, கடவுளை நம்பிண்டு கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அப்போ நேச்சுரலா அழகா சில சூழ்நிலைகள் மாறி அமையும். அடுத்த நண்பராக வள்ளிநாயகி முத்துக்குமார் அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. மைக்க ஒரு முறை டச் பண்ணுங்கம்மா. வாழ்க வளமுடன் சந்திரம்மா. வாழ்க வளமுடன் ஐயா, அம்மா. வாழ்க வளமுடன். நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேன். இப்ப ஒரு எக்ஸசைஸ பத்தின ஒரு விளக்கம் கேட்கணும் எனக்கு. இப்ப 8 வயசுல இருந்து 80 வயசு வரை உள்ளவங்க இந்த பயிற்சியை பண்ணலான் இருக்குது இல்லையா? இது நம்மளுடைய பயிற்சிக்கா இல்ல காமனான எக்ஸசைஸுக்கா? நம்மளோட பயிற்சிக்கு சுவாமிஜி டிவைஸ் பண்ணின இந்த எக்ஸசைஸை 8 வயசுல இருந்து 80 வயசு வரைக்கும் யார் வேணா பண்ணலாம். சரி, அப்போ 8 வயசு பிள்ளைன்னா இப்போ காயகல்பம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க எத்தனை எக்ஸசைஸ்களை பண்ணலாம்? காயகல்பத்துக்கு இதுக்கும் கணக்கே பண்ணாதீங்க. காயகல்பம் ஸ்பெஷல் பயிற்சி, ஸ்பெஷல் பயிற்சி அது இல்ல. இப்போ கபாலபதி, மகராசனம், மசாஜ் இதெல்லாம் நீங்க காயகல்பம் பண்ண பிறகுதான் பண்ணணும்னு சொல்றாங்க மன்றத்துல. ஆக்சுவலா அப்படி இல்ல. ஆனா ஏன் சொன்னா, ஃபர்ஸ்ட் எழுந்த உடனே காயகல்பத்தை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் தானே எக்ஸசைஸ் எல்லாம் பண்றோம். நான் விடமா எப்படி நினைச்சுக்குவேன். குழந்தைகளுக்கு கேக்குறாங்க, அப்படி இல்ல. பாருங்க, குழந்தைகளுக்கு நீங்க குழந்தைகளை பத்தி தானே கேக்குறீங்க நீங்க. ஆமா ஆமா. அதனால குழந்தைகளும் இந்த பயிற்சிகளை தாராளமா செய்யலாம். காயகல்பாக்கும் இதுக்கும் கனெக்ட் பண்ணிக்காதீங்க. சரிங்களா? தாராளமா இந்த எல்லா பயிற்சியும் 8 வயசுல இருந்து பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா சுலபமா இருக்கும். எந்த ஒரு உடல் உபாதைகளும் வரவே வராது. அப்புறம் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துரும், நேச்சுரலா பண்ணுவோம். இல்ல, அப்ப நம்ம வீட்டுலதான் இதை சொல்லி கொடுக்கணுமா? ஏன்னா மன்றத்துல நீங்க 14 வயசு ஆன பிறவே கூட்டுவாங்கங்கிறாங்க. இல்லம்மா, அது தீட்சைக்கும் காயகல்பாக்கும் மட்டும்தான் 14 வயசு ஆகணும், பெரியவங்க ஆயிருக்கணும்னு சொல்றது. பிசிக்கல் அண்ட் மென்டல் மெச்சூரிட்டி ஆயிருக்கணும் சொல்றது. கை மேல தூக்கி மூச்சு விடுறீங்க, அப்புறம் இப்படி எல்லாம் பண்றீங்க இல்லீங்களா, அதுக்கெல்லாம் சொல்லல. அதுக்கு 8 வயசு நீங்களே சொல்லி கொடுத்துக்கலாம் வீட்லயே. நீங்க சொல்லி கொடுக்கறது இல்லையா? சரி, காயகல்பத்துக்கு அப்ப பாய்ஸுக்கு எப்படி பண்ண ஆரம்பிக்கணும்? அவங்களுக்கு காயகல்பா உங்க குழந்தைய கூட்டிட்டு போனா 15 வயசு ஆயிருக்கணும், 10வது படிச்சிருக்கணும் அப்படின்னு வச்சுக்கங்க. பானா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் 14 வயசு முடிஞ்சு 15 வயசு 16 வயசு இருக்கணும்னு வச்சுக்கங்க. ஆம்பளை பசங்களுக்கு வாய்ஸ் பிரேக் ஆயிருக்குமா, கரகரன்னு ஆயிருக்கும், சாஃப்டா இருக்கிற வாய்ஸ் மாறி இருக்கும். அப்புறம் இந்த ஃபேஷியல் ஹேர் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கும், அது அடையாளம். பொண்ணுக்கு பெரியவளானா அடையாளம். பெரியவளானாலும் 8 வயசுல எல்லாம் ஆயிரும். அதனால 14 வயசு 15 வயசு தான் வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஸ்ட்ரிக்டா பெரியவங்க ஆயிட்டாங்க அப்படி எல்லாம் கணக்கு கிடையாது. இல்ல, இப்போ கேர்ள்ஸ் மெச்சூர்ட் ஆயிடுறாங்க இல்லையா சீக்கிரமே, அப்ப எப்படி? அதான் சொல்றேனே, 15 வயசு கூட்டிட்டு போங்க, இல்லாட்டினா போகாதீங்க. வந்தாலும் நாங்க சொல்லி கொடுக்க மாட்டோம். இல்ல, இப்போ நேற்றுக்கு நாங்க கூட்டு போனோம் மன்றத்துக்கு. அவங்க பொண்ணு பேத்தி 12 வயசுல மெச்சூர்ட் ஆயிருக்கிறா, 1 இயர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் கேட்டிருக்கிறதுக்காக கூட்டு போனேன். பையனுக்கு அவன் 8th தான் படிக்கிறான், 14 கம்ப்ளீட் ஆகல. ஆனா 2 பேருக்குமே சொல்லி கொடுத்துட்டாங்க, சர்டிபிகேட்டும் கொடுத்துட்டாங்க.
சரி, அது அந்த குழந்தைகளை பாருங்க, அது வந்து நான் பொதுவா இப்படி நீங்க கேட்கறதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. குழந்தைகளை நேர்ல பார்த்து உடல் மனம் ரெண்டும் வளர்ச்சி அடைங்கிறத பார்த்து அந்த ஆசிரியர் கொடுத்திருப்பாரு, தவறில்லை. ஒண்ணுமே ஆகாம பொண்ணு 12 வயசு ஆச்சுன்னு சொல்றீங்க, சும்மா இத்தினூண்டா இருந்துச்சு, உடல் வளர்ச்சி இல்லைன்னாலும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஆமா, உடல் வளர்ச்சி நல்லா வளர்ந்தாச்சு, டாலா இனி ஒண்ணு பெருசா வளர மாட்டா அப்படின்னு தோணினா அந்த ஆசிரியர் கொடுத்திருப்பார், அதுல தவறு இல்லை. அந்த பையனுக்கு கொடுத்துட்டாங்க, கொடுத்துட்டு நீ வந்து 14 வந்து கம்ப்ளீட் ஆகுற வரைக்கும் பண்ண வேண்டாம்னு சொல்லி இருக்கிறாங்க பயிற்சிய. அது கேக்குறேன். சரி, அவங்களும் பண்ண வேண்டாங்கம்மா, இந்த குழந்தைங்க எல்லாம் லைட்டா எடுத்துக்குவோம், வேண்டான்ட்டாங்கன்னா இன்னும் ரொம்ப குஷியாயிடும். பரவாயில்ல, விட்டுருங்க. அப்படியா? அதான் சரி கேக்குறேன். அதனால ஒண்ணு தவறு நடக்காது, விட்டுருங்க, பரவாயில்ல. இல்ல சொல்லி கொடு, பொண்ணு வந்து சொல்லி கொடுத்திருக்கிறது பண்ணலாமா? 14 வயசு ஆகட்டும்மா. 2 பேத்தையும் பண்ண வேண்டாம்னு சொல்லுங்க. 14 வயசு ஆனதுக்கு அப்புறம் பண்ண சொல்லுங்க. 15 வயசு ஆனதுக்கு அப்புறம் பண்ண சொல்லுங்க. சரி, ஓகே, தேங்க் யூ. 14 முடிஞ்சு 15 ஆகட்டும். ஆமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மாரிமுத்தையா, நீங்க பேசலாம். மாரிமுத்தையா, வாழ்க வளமுடன். அருமையான முகத்தை பார்க்கறதுக்கே ஒரு சந்தோஷமா இருக்கு. ரொம்ப அருமையான ஒரு இந்த மன கண்ணாடின்னு சொன்ன மாதிரி நாங்க எப்படி பாக்குறோம், நீங்க எப்படி பாக்குறீங்கிறது ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க ஐயா. எனக்கு என்னன்னா, நம்மளுடைய குறைகளை நம்ம வந்து திருத்திக்காம மத்தவங்களை பார்க்கும்போது நம்மளுக்கு சில நேரங்கள் எரிச்சல் வருது ஐயா. அப்போ அந்த எரிச்சல் வரும்போது, கஷ்டம் வரும்போது நாம எந்த மாதிரி மனசை நம்ம வச்சுக்கணும், நம்ம எந்த மாதிரி பயிற்சி பண்ணிக்கணும்? எரிச்சல் வந்தா ஃபர்ஸ்ட் ரியாக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு மைண்டுக்கு ஒரு பிரேக் போடணும். கார் ஓட்டுறீங்க, வந்துருவானோ குறுக்கங்கும் போதே பிரேக் போடுறீங்கல்ல, அட்லீஸ்ட் ஹாஃப் பிரேக்ல ஸ்லோ டவுன் பண்றீங்கல்ல, அந்த மாதிரி மனசுக்கு ஒரு பிரேக் போடணும். ரியாக்ட் பண்ணாத அப்படின்னு நினைச்சுக்கணும். நீங்க உள்ளுக்குள்ள பேசிக்கணும். யூ கல்டிவேட் தி ஹேபிட் ஆஃப் டாக்கிங் டு யுவர் செல்ஃப். அவசரப்படாதேங்கணும். ஒரு சில விஷயத்துல அப்படி துடிப்பு சொல்லணும், நாளைக்கு சொல்லு, என்னவா இருந்தாலும் பேசாம இரு அப்படிங்கணும். அப்ப சரி சரி சரி, நாளைக்கு கண்டிப்பா சொல்லத்தான் போறேன் அப்படின்னு மனசு நினைச்சுக்கும். ஆனா அந்த 24 மணி நேரத்துல அது மறந்துடும். லைட்டாவும் எடுத்து வச்சுக்கோ, என்ன இவங்க கிட்ட எல்லாம் போய் ஒத்தைக்கு பாருங்க. சில நிகழ்வுகளை உங்களுக்கு சொல்றேன், எரிச்சல் ஊட்டுற மாதிரி தினப்படி வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சின்ன சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்க. ஆட்டோல ஒருத்தர் பதிலே ஒரு ரோடு சின்னது, மெதுவா போயிட்டு இருக்காரு, ஒரு கார்லயோ ஆட்டோலயோ. அப்போ உங்களுக்கு கோபம் வருது, நான் சீக்கிரம் போகணும், பஞ்ச் அடிக்கணும், இவன் ஆட்டோ ரோட்ல மெதுவா போறான் பாரு, ஹார்ன் அடிக்கிறீங்க, அவன் அதே ஸ்பீட்ல தான் போறான். கோபம் வருது. ரோட்ல போனோடனே இறங்கி அவனை பாரு என்ன பண்றேன்ட்டு ரோட்ல போனோடனே இறங்கி அந்த பக்கம் போய் ஆட்டோக்கு முன்னாடி உங்க ஸ்கூட்டரை நிறுத்திட்டு பாக்குறீங்க, உள்ள அந்த ஆட்டோ டிரைவர் இப்படின்னு பாக்குறீங்க, பின்னாடி பாருங்கிறார் ஆட்டோ டிரைவர். பாத்தீங்கன்னா ஒரு நிறை மாத கர்ப்பிணியா ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருக்கு. இப்போ உங்க மனநிலை என்னாச்சு? ஐயோ, அவ்வளவுதான். அந்த மாதிரி நீங்க ஒரு ஆட்டோ சஜஷன் எப்பவுமே கொடுத்துங்க. அந்த மாதிரி இருக்குங்க ஐயா. ஆமா, வேலை செய்யறவங்க வந்து நிறைய பேர் சொல்ற பேச்சு கேட்க மாட்டாங்க. நம்ம சேனல்ல வந்து எரிச்சல் பண்ற மாதிரி இருக்கு. ஆனா அந்த அவங்களை இறைநிலை தான் பார்க்கணும்னு தோணுது, எல்லாமே பண்ணுது, சொல்ற வேலையை செய்ய மாட்டாங்களே அப்படின்ற போது பல நம்மள மீறி சில விஷயங்கள் நம்ம என்னதான் சொன்னாலும் கேட்க மாட்டாங்களே. இப்ப நீங்க கூட சொன்னீங்க, ஒண்ணு செஞ்சா செய்ய, இல்ல வேலை விட்டு போ அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க. மன்றத்துக்கு வந்தா வாங்க, இல்ல உங்களை சரிப்பட்டு வரணும்னு நீங்க வராதீங்கன்னு நீங்க சொல்றீங்களா. அந்த மாதிரி நம்ம வேலையிலையும் சில நேரங்களை சொல்ல வேண்டியிருக்கு. நம்ம சொல்லிட்டு நீங்க 24 hours கழிச்சு நமக்கு என்ன ஆகுதுன்னா, நம்ம இப்படி சொல்லிட்டோமே, பாவம் அவங்க ஃபேமிலி இருக்கு அப்படின்னு தோணுது நம்மளுக்கு. அந்த மாதிரி சில நேரங்கள்ல நடக்குது. நம்ம மலர்கள் என்னதான் பயிற்சி எடுத்தாலும் எதிரில் நிக்கிறவங்க அந்த மனக்கண்ணாடி வந்து உடைச்சிடுறாங்க சில நேரங்கள். பாருங்க, இப்போ உங்களுடைய ரோல் என்ன அப்படின்னு நீங்க பாக்கணும். ஒரு சூப்பர்வைசரா இருக்கீங்க. சூப்பர்வைசரா இருக்கிறப்போ ஒருத்தன் இவ்வளவு நேரம் இந்த வேலையை முடிக்கணும்னு ஒரு நியமம் இருக்குது, ஒரு ரூல். இப்போ மெஷின்ல ஆகட்டும், ஒரு 10 நிமிஷத்துல இந்த வேலையை முடிக்கணும். அவன் பாட்டுக்கு ஏதோ யோசிச்சுட்டு மெஷின் ஆன் பண்ணி விட்டு நிக்கிறான். 10 நிமிஷத்துல முடிக்கிற வேலையை அரை மணி நேரம் பண்றான். நீங்க உங்களுடைய பாஸுக்கு நீங்க சொல்லியே ஆகணும், பதில் சொல்லி ஆகணும். அவன் ஏன் செய்யறான் அப்படிங்கறத நீங்க எரிச்சல் பட்டீங்கன்னா அவன் இருக்கிற வேலையும் செய்ய மாட்டான். ஒரு வேலை இன்னைக்கு போனா பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவனை தனியா கூப்பிட்டு ஒரு ரூம்ல உட்கார வச்சு, ஏன்பா என்ன காரணம், நீ 10 நிமிஷத்துல பண்ண வேண்டிய வேலைய மெஷின் ஆன் பண்ணி விட்டுட்டு என்னமோ யோசனையில உட்காந்துட்டு இருக்கியே,
என்னன்னு நீங்க எப்பாவது கேட்டிருக்கீங்களா? இல்ல. அந்த மாதிரி நம்ம கேட்கணும். அதுதான் கேட்கணும். கேட்கறப்ப அவன் என்ன தெரியுங்களா சொல்லுவான்? பாருங்க, இன்னைக்கு 7ஆம் தேதி சம்பளம் கொடுக்கற நாளு, கடன்காரன் வெளியில் வந்து தோல்ல துண்டை போட்டு கடனை கேட்க நிப்பான். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அப்படியே யோசனையா இருந்துட்டேமா. ஓ அப்படியா தம்பி, என்கிட்ட கேட்டிருந்தா நான் ஒரு 500 ரூபாய் கொடுத்துருப்பேன்ல அப்படின்னு. ஐயோ ரொம்ப தேங்க்ஸ்ன்னு போய் உடனே அன்னைக்கு காலையில இருந்து பண்ணாத வேலைய மிச்ச 4 மணி நேரத்துல டபுளா ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுத்துருவான் உங்களுக்கு. ஆமா, எப்பொழுதுமே அதுக்கு தாங்க. இப்ப இந்த காலத்துல எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க, ஸ்கூல்ல எல்லா இடத்துலயும் கவுன்சிலிங் ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கெல்லாம் ஒரு பதில் கிடைக்கணும்னு. ஒரு குழந்தை தவறா கிளாஸ் ரூம்ல பிஹேவ் பண்ணுதுன்னா டீச்சரு அந்த குழந்தை கூட சண்டை போட்டு இருந்தாங்கன்னா மத்த 25 குழந்தைகளை பாக்குறது நின்றுடும். அதனால அந்த குழந்தைய ரெஃபர் டு கவுன்சிலர்ன்றுவாங்க. அந்த குழந்தை கவுன்சிலர் கிட்ட போய் அந்த கவுன்சிலர் அந்த குழந்தைகிட்ட பேசுவாங்க, என்ன அப்பா அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னு. அப்பா அம்மா கிட்ட மத்தவங்க கிட்ட குடும்ப சூழ்நிலை எல்லாம் கேட்டுட்டு அப்பா அம்மா வர சொல்லுவாங்க. இந்த குழந்தை சொல்றதை வச்சுட்டு அப்பா அம்மா வச்சுக்கிட்டு கவுன்சிலர் தீர்மானம் பண்ணி பிரின்சிபல் கிட்ட சொல்லி குழந்தைக்கு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் குழந்தை இங்க வரும். அப்போ மற்ற குழந்தைகளும் அதுல டிஸ்டர்ப் ஆகிறது இல்ல. இது மாதிரி கவுன்சிலிங் ப்ரொசீஜர்னு இப்ப ஃபேக்டரி ஆகட்டும், இண்டஸ்ட்ரி ஆகட்டும், எல்லா இடத்துலயும் ஸ்கூலு காலேஜ்ல பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நீங்களும் இந்த மாதிரி எரிச்சல் ஊட்டுற நிகழ்வுகள் மனிதர்களாலேயோ நடந்துச்சுன்னா ஏதோ ஒரு பின் காரணம் அதுல இருக்குன்னு நீங்க நினைச்சுக்கணும். அப்படி நினைச்சீங்கன்னா மன அமைதி ஆயிரும். ஆமா. இல்லட்டா பாருங்க, அவங்க குழந்தை ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆயிருக்கு, வேலைக்கு வரலன்னா சம்பளம் போயிடும், சம்பளம் வாங்கணும் இன்னைக்கு, அதனால குழந்தைய பத்தி யோசனையா இருக்குன்னு சொல்லுவாரு. அப்படியா தம்பி, போயிட்டு வா, நீ 1/2 மணி நேரம் போய் குழந்தைய பாத்துட்டு வா அப்படின்னு சொன்னீங்கன்னா சந்தோஷம் போயிட்டு வருமா. எதுவுமே கேட்காம ஏன்டா ப்ரொடக்ஷன் பண்ணல, எனக்கு பாஸ் கேட்கிறாரு, உனக்கெல்லாம் அறிவு இருக்கான்னு திட்டினீங்கன்னா இந்த ஆளுக்கெல்லாம் குழந்தை ஆஸ்பத்திரியில இருந்தா தானே தெரியும் அப்படின்னு உங்களை தான் திட்டிகிட்டே இருப்பான். இப்போ வேலையை விட்டு போகிறதுக்கு நீங்களும் ஒரு காரணமாயிடுறீங்க. அதனால கூப்பிட்டு என்ன பொசிஷன் என்ன ப்ராப்ளம்னு கேட்டு செய்யறது ஒரு நல்ல முடிவா இருக்கும். சரிங்க, ரொம்ப அருமையான விளக்கங்க ஐயா, ரொம்ப தெளிவா இருந்தது. அருமை. தெய்வீக தம்பதிகளுக்கு வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க வளமுடன். வளமுடன். நன்றி. அடுத்த அன்பராக நமது வேதாத்திரிய சகோதரி மூத்த அன்பர் அருள்நிதி இந்திராணி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். உங்க 2 பேரையும் சதிபதிகளாக பார்க்கும்போது மனசு ரொம்ப நிறைவா இருக்கு. என்னெல்லாம் கேட்கலாமோ எல்லாம் கேட்கலான்னு ஒரு தெம்பு வருது மனசுக்கு. எனக்கு ஒரு நீண்ட நாள் சொல்ல முடியாது, சில வருடங்களா ஒரு சந்தேகம் ஐயா. 89 நான் அந்த வேதாத்திரியத்துல ஜாயின் பண்ணேன், அழியாறுல போய் தீட்சை எடுத்தேன். அதுல இருந்து இப்ப வரைக்கும் விடாம எதையாவது ஒன்றையாவது ஒழுங்கா செய்யறேன். ஆனா ஒரு 5 வருஷம் சின்சியரா பண்ணேன். 90 வரைக்கும் ரொம்ப சின்சியரா இருந்தேன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் குடும்ப சூழல், எனக்கு பிள்ளைகளுக்கு திருமணம், படிப்பு போன்ற பிரச்சனைகள் வரும்போது அது தடைபட்டு போச்சு. சாமிஜி சொல்லுவாங்க, சாப்பாட்டை நிறுத்துறது இல்ல, பாத்ரூம் போறது இல்ல, நிறுத்துறது இல்ல, நான் தவத்தையும் எக்ஸசைஸையும் நிறுத்திடுவோம் நம்ம, ஏன்னா அது சம்பளம் இல்லாம கூலி இல்லாம செய்யற வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் அதை நிறுத்திதான் இருந்தேன், தெரிஞ்சே செஞ்சேன் ஐயா, வேற வழி இல்லாம. அப்ப நான் நினைச்சேன், ரிட்டைர்மெண்ட் ஆன பிறகு நமக்கு நிறைய டைம் கிடைக்கும், எல்லாத்தையும் முறையா செய்யலாம், வெளியில போய் நல்லாவே சர்வீஸ் பண்ணலாம் வீட்டுல எல்லாமே அப்படின்னு நினைச்சேன். அது நடக்கல ஐயா, அது நடக்க முடியல. நீ தான் ரிட்டையர்ட் ஆயிட்டு, எங்க வந்துரு அங்க வந்துரு, குழந்தைய பாத்துக்கணும், அப்படி இப்படிங்கிற பிரச்சனை எல்லாம் வந்தது. ஆக அதை நான் சமாளிச்சேன். இப்ப பாருங்க, வயசாயிடுச்சு, 83 வயசாகுது எனக்கு. தொடர்ந்து அட்லீஸ்ட் பயிற்சி முடியலைனாலும் எக்ஸசைஸ் தவம் பண்ணிடுவோம் அப்படின்னு நான் ரொம்ப பெருமுயற்சி எடுக்கிறேன். அந்த சமயத்துலதான் களைப்பு வருது. அதாவது ஃபுட்டு இன்புட் ரொம்ப குறைஞ்சு போச்சு, களைப்பா இருக்கு, செய்யணுமா வேண்டாமான்னு களைப்பா இருக்கு. ஏதாவது ஒண்ணு செஞ்சா போதுங்கிற மனப்பான்மையும் வந்துருது. இந்த இதெல்லாம் ஜூம்ல கேட்கும்போது சொல்றாங்களா, நீங்க எதையாவது ஒன்னையாவது கட்டாயம் செய்யுங்கும் போது சரி நம்ம காயகல்பம் பண்ணிடணும், காயகல்பம் விடாம செய்யறேன் ஐயா.
ஆனாலும் பல நோய்களால துன்பப்படுற மாதிரி மனவேதனைகளாலையும் உடலாலையும் இருக்கிறதுனாலே என்னவோ தெரியல, ஒரு 20 நிமிஷம் தவம் பண்ண உட்கார்ந்து தவம் பண்ண முடியல. அது ரொம்ப பாதிப்பா தெரியுது. சத்சங்க தொடர்பும் எனக்கு கிடையாது, போக முடியல. இங்கேயும் யாரோட துணை இல்லாம சென்னையில போக முடியல. ஊர்ல இருந்தா நான் நல்லா எங்க வேணாலும் தனியா போயிடுவேன். இப்போ இந்த மாதிரியான இக்கட்டான சூழல்ல நான் எப்படி தவம் பண்றது? தவம் பண்ணியே ஆகணும்னு நான் நினைக்கிறேன் ஐயா. பயிற்சி ஓரளவுக்கு முடிச்சிடுறேன், முடியலைன்னா படுத்த நிலையில கூட மசாஜ், அதுக்கு 14 பாயிண்ட் இதை செஞ்சு ரிலாக்ஸேஷன் முடிச்சிடுறேன். ஆனா தவம் பண்ண உட்கார முடியல. கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் ஆன உடனே முதுகு வலிக்குது, இடுப்பு வலிக்குது. இதுல சேர்ல உட்கார்ந்து குஷன் எல்லாம் போட்டு உட்கார்ந்துதான் செய்ய முடியல. என்ன செய்யலாம்? எனக்கு ஒரு வழி சொல்லுங்க. நீங்க மூத்த பேராசிரியர்கள், ஏறக்குறைய என்னோட இது சர்வீஸ் தான். ஆனா உங்களை மாதிரி நான் சர்வீஸும் பண்ணல, எதுவுமே பண்ணினேன். ஒரு 10-15 வருஷத்துக்கு மேல சின்சியரா பண்ணேன். வெளியிடங்களுக்கு போய் எல்லாம் ஸ்பீச் கொடுத்தேன். ஆனா இப்போ கையாலாகாத ஒரு நிலையில இருக்கேன், கையேற நிலைன்னு சொல்ற நிலையில இருக்கேன். எனக்கு அட்லீஸ்ட் தவமாவது சாகிற வரைக்கும் பண்ணணும். அதுக்கு ஒரு வழி சொல்லணும். வாழ்க்கை 83 வயசு ஆச்சுங்கிறீங்க. எல்லாரும் உபன்யாசகர்களும் சொல்லுவாங்க, பக்தி மார்க்கத்துல இருக்கிறவங்களும் கூட, வயசான பின்ன ஒரு அளவுக்கு மேல சாதனை பண்ண முடியாது, அதனாலதான் சின்ன வயசுலயே பண்ணிக்கோங்க நல்லா சொல்லிட்டு வந்தாங்க. இப்போ நீங்க சந்தோஷமா பாசிட்டிவ் சைட பாத்துக்கோங்க. என்னால முடிஞ்சப்பெல்லாம் செஞ்சேன், கொஞ்சம் இன்னும் சின்ன வயசுல பண்ணிருக்கலாம், விட்டேன், சரி பரவாயில்ல அப்படின்ட்டு லைட்டா எடுத்துக்கோங்க. உங்க மைண்டுக்கு ஆறுதல் சொல்லிக்கோங்க. முடிஞ்சா பண்ணுங்க, முடியலன்னா கண்ணை மூடி உக்காந்துட்டு இதை பேசிக்கிறீங்களா சாமிஜிட்ட பேசிக்கோங்க. முடியலன்னா விட்டுருங்க, ஒன்னும் கவலை இல்லை. டோன்ட் ஃபீல் கில்ட்டி அட் ஆல். 83 வயசுக்கு மேல உட்கார முடியல, உடம்பு வலிக்குதுங்கும் போது எப்படிமா தியானம் பண்ண முடியும்? ஏதோ முடிஞ்சதை படுத்தினாவது எக்ஸசைஸ் பண்றேங்கிறீங்க, 14 பாயிண்ட் அக்கு ப்ரெஷர்ல பண்றேங்கிறீங்க. போதும், எவ்வளவு முடிஞ்சதோ போதும். இன்னொன்னு ஆட்டோ செஷன் கொடுத்துக்கோங்க. கண்ணை மூடி நான் உக்காண்டாதான் ஆத்மாவா? இல்லைனாலும் ஆத்மா தானே. இப்போ ஆத்மாங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கிற கான்சியஸ்னஸ். உடம்புக்குள்ள அதே கான்சியஸ்னஸ் தான் இயக்கிறதுக்கு உதவுது, அவ்வளவுதான். அத உணர்றதுக்காக தான் கொஞ்ச காலம் வரைக்கும் நமக்கு இப்படியே பண்ணுங்க, துரியாதீதமே பண்ணுங்க. அப்போ எல்லா இடத்துலயும் இருக்கிற கான்சியஸ்னஸ் தான் நான், இந்த உடல் நான் அல்ல என்ன தெரிஞ்சுட்டா நம்ம பர்செப்ஷனே மாறிடுங்கிறதுக்காக சொல்றாங்க. நீங்க இப்போ ஒரு சின்ன ஆட்டோ செஷனா கொடுத்துக்கோங்க, நான் உடல் அல்ல, மனமும் அல்ல, நான் ஆத்மா அப்படின்னு நினைச்சுக்கோங்க. பேசாம இருங்க. கண்ண மூடி உட்காண்டாதான் ஆத்மாவா? இல்லாட்டாலும் ஆத்மா தானே. இந்த உடம்பு தூங்கிட்டு இருக்கு, அப்பவும் ஆத்மா தானே. அப்புறம் என்ன கவலை? டோன்ட் வரி, ஜஸ்ட் லீவ் இட். எல்லாத்தையும் விட்டுருங்க, பரவாயில்ல, ஒண்ணும் கண்டுக்காதீங்க. முடிஞ்சதை செய்யுங்க. குற்ற உணர்வு இல்லாம இருங்க, அதுவே உங்களுக்கு அமைதியை கொடுக்கும். அந்த அமைதியே ஆனந்தத்தை கொடுக்கும். குற்ற உணர்வுலதான் நான் தவிக்கிறேன், செய்ய முடியல. இல்ல பரவாயில்ல, குற்ற உணர்வு தேவையே இல்ல. வேஸ்ட்மா, அது கேன்சல்டு செக். அதை வச்சுட்டு என்ன பண்ண போறோம்? குற்ற உணர்வுக்கு அவசியமே இல்ல. போனது போயாச்சு நாட்கள், அன்னைக்கெல்லாம் பண்ணல. பரவாயில்ல, முடிஞ்சதை செஞ்சேன்னு நினைச்சுக்கோங்க, பேசாம விட்டுருங்க. இந்த நிலையில சொல்லுங்க ஐயா, இந்த நிறைவேறாத ஆசையில இருந்தீங்கன்னா அடுத்த பிறவியில கண்டிப்பா நீங்க ஒரு நல்ல யோகா டீச்சரா இருந்து 24 மணி நேரமும் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டே இருப்பீங்க. கவலைப்படாதீங்க. அப்படியாவது நினைச்சீங்களா? ரொம்ப சந்தோஷம் ஐயா, ரொம்ப நன்றி. படுத்த நிலையில ஏதாவது செய்யலாமா ஐயா? பண்ணலாம், தாராளமா. பாருங்க, கடவுள் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறார் அப்படின்னு நினைச்சீங்க. படுத்திருந்தா இந்த உடம்பு நீங்க இல்லைன்னு நினைக்கிறப்போ நீங்க எங்கும் நீக்கமர நிறைந்திருக்க அறிவோட கலந்துருக்கீங்க. படுத்திருந்தாலும் நீங்க தியானம் தான் பண்றீங்க. எப்ப நீங்க தியானம் பண்ணல நினைக்கிறீங்களோ இந்த தத்துவத்தை ஞாபகப்படுத்திட்டு உடம்புல இருந்து டீடாச் பண்ணிக்க ட்ரை பண்றீங்க, அவ்வளவுதான். அதுவே தியானம் தான், தியானத்துக்கு மேல அது. பரவாயில்ல, நன்றி ஐயா, மிக்க நன்றி. இந்த குழப்பம் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது, அது உங்கள்கிட்ட தெளிவடைஞ்சு ரொம்ப நன்றி, சந்தோஷம். சந்திரமா, நன்றிம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா இவங்க சமீபத்துல ஒரு கிராமிய சேவை திட்டத்துல தத்தெடுத்து அதுக்கு ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க.
அவங்களோட பென்ஷன் பணத்துல ஒரு கிராமத்தை தத்து எடுத்திருக்காங்க. நிறைய தன்னால முடிஞ்சது பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியும் அவங்களுக்கு ஒரு ஆழ்ந்த ஒரு குறை இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு உங்களோட பதில் மூலமா நீங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமா நிச்சயமா. வாழ்க வளமுடன். நிறைவான அன்பராக வளர்மதி அம்மா. வாழ்க வளமுடன் வளர்மதி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சந்திரம்மா. இணைப்புக்கு நன்றி. ஐயா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நான் உங்களுடைய என்னுடைய ஃபேவரட் சொல்லலாம். நிறைய கேள்விகள் கேட்டிருக்கேன். அதுக்குண்டான விடைகளும் அதாவது தெளிவடைஞ்சு இப்போ பக்குவப்பட்டு இருக்கேன். ரொம்ப அதான் நீங்க சொல்றதெல்லாம் கடைபிடிச்சாலே ரொம்ப சிறப்பா இருக்கு. இப்போ பிப்ரவரியில ஏபிடி போயிட்டு வந்தேன். ஆசிரியர் பயிற்சியில இருக்கேன். உங்களுடைய வாழ்த்து வேண்டும், ஒரு அறிவுரையும் வேண்டும் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்த்து எப்பவும் உண்டு. சுவாமிஜி அருட்பேராற்றல் கருணையினால் உங்க அருளாலும் அவங்க ரெகுலரா தியானம் பண்ணி வாழ்க்கையில கடைபிடிச்சு அகத்தாய்வு பண்ணி மாத்திண்டு ஞானம் அடையட்டும் அப்படின்னு வேண்டிட்டு வாழ்த்திடுறேன். வாழ்க வளமுடன். உங்களால் முடிஞ்ச அளவு சர்வீஸ் பண்ணுங்க. சர்வீஸுக்கு போகும்போது ஒண்ணு வீட்டு வேலைய நான் எனக்கு டைம் இல்ல நான் செய்யல அப்படின்னு விட்டுட கூடாது. டைம் இல்லைன்னு கிடையாது, டைம் இருக்கு. கொஞ்சம் ஏர்லியா எழுந்து சமைச்சு வச்சுட்டு வீட்டுல இருக்கிறவங்கள அட்டென்ட் பண்ணிட்டு உங்க சேவையும் தொடரணும். அதுதான் சேவை. இவங்களுக்கு செய்யாம செஞ்சீங்கன்னா அந்த கடமையை செய்யும் போது தான், குடும்பம், அப்புறமா உறுப்புகள், அப்புறமா சொசைட்டின்னு சொல்லுவார் இல்லைங்களா, அதுல நம்ம தவறிட்டோம்னு வந்துடும். அதனால நாம தியானம் பண்ணணும். இப்ப எனக்குமே 7 மணிக்கு போனோம். 2.5 வருஷமா கிளாஸ் எடுத்தோம் டைட்டன்ல. 7 மணிக்கு எனக்கு கார் வந்துரும். அப்ப எங்க மாமியார் மாமனார் எங்க வீட்லயே இருக்கேன்னு இருக்கிற பீரியட் அது. வராங்க, இங்கதான் இருக்க போறாங்க. காட், நான் என்னமும் சாக்கு சொல்லக்கூடாது. சர்வீஸ் பண்றேன்னுட்டு அவங்களுக்கு ஒரு குறையும் வைக்க கூடாது. நான் கண்டிப்பா எல்லா வேலையும் செய்வேன்னு சங்கல்பம் பண்ணிட்டேன். ஆக்சுவலி இந்த மாதிரி பண்றதுதான் முதல்ல பண்றதுதான் புளியார் சுழி. பேப்பர்ல போடுறது அல்ல புளியார் சுழி. நம்ம என்ன பாவனையோட தொடங்குறோம்னு. அப்போ 3:30 எந்திரிச்சு 1 மணி நேரம் தியானம் பண்ணிட்டு அங்க போய் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போதே எக்ஸசைஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு சமைச்சு வச்சிருவேன். எல்லாம் சமைச்சு வச்சு டிஃபனும் பண்ணி வச்சு 7 மணிக்கு குளிச்சு கிழிச்சு மெஷின்ல முந்தின நாளத்த துணியெல்லாம் போட்டுட்டு கிளம்பிடுவேன். நான் லேட் பண்ணினா எனக்கு அங்க டிஃபன் கிடைக்காது. டிஃபன் கிடைக்கலன்னா 1 மணி வரைக்கும் பசியோட நான் கிளாஸ் எடுத்தாகணும். அந்த மாதிரி சூழ்நிலையில எல்லாம் பண்ணியிருக்கேன். அப்போ நான் நினைச்சுப்பேன், அவங்களுக்கு மரியாதை கொடுத்து மதிப்பு கொடுத்து செஞ்சு வைக்கும் போது இஃப் வி அட்டெண்ட் அதர்ஸ் வி ஆர் அட்டெண்டட். நம்மளோடது எல்லாம் எவ்ரிதிங் இஸ் டேக்கன் கேர் ஆஃப். கடவுள் பாத்துக்கிறாரு. அதனால எல்லாம் அழகா நடக்கும். என்னவும் நம்ம சாக்கு சொல்லக்கூடாது. அவ்வளவுதான். அவங்களுக்கு குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு செய்யறதையும் செய்யுங்க, சர்வீஸும் பண்ணுங்க. ரெகுலரா பண்ணிட்டே இருக்கும்போது இந்த லாங் ரன் உங்களுக்கு அந்த நல்ல டெப்த் கிடைச்சிட்டு மைண்ட் லிபரேட் ஆயிடும். உங்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்கான செயல்களை, முயற்சிகளை, எக்ஸசைஸ், தியானம் எதாகட்டும் உங்க டைம்ல தான் பண்ணணும். மத்தவங்க டைம்ல அதை பண்ணக்கூடாது. சமைக்க டைம் இல்லன்னு சொல்லிட்டு நீங்க 5:30-6 மணிக்கு எழுந்துட்டு சமைக்க டைம்ல எக்ஸசைஸ் பண்றீங்கன்னா அப்போ அது அவங்க டைம்ங்கிறாரு. எழுந்த உடனே அவரு காபி போட்டு கொடுக்கணும், வீட்டுல இருக்கிறவங்களுக்கு டிஃபன் பண்ணணும். அது அவங்க டைம். அவங்க டைம்ல போய் நீங்க எக்ஸசைஸ் பண்றீங்கிறாரு. இல்ல நான் ஒரு ஆசிரியரா இருந்ததால எல்லாம் வீட்டுல பண்ணி வச்சுட்டு தான் போவேன் மன்றத்துக்கு போகணும்னா கூட. அதனால அதெல்லாம் எதையும் ஸ்கிப் பண்ண மாட்டேன். ஒன்றுக்கொன்று கெடாதவாறு தான் நடந்துப்பேன். ஏன்னா என் ஹஸ்பண்டே தான் எடுத்துட்டு போய் மன்றத்துல விடுவாங்க. என்ன ஒண்ணு அவர் வரல, சரி பரவாயில்ல எப்ப வராரோ வரட்டும் தான் நான் விட்டுடுவேன். ரொம்ப சந்தோஷமா உங்களை பாக்குறதே ரொம்ப ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. 2வது சந்திராமா தான் எனக்கு பிடிசி எடுத்தாங்க. அதுவும் அவங்களும் எனக்கு ஒரு பெரிய பூஸ்டப் கொடுப்பாங்க அப்பப்போ. மிக்க நன்றிமா. வாழ்க வளமுடன். உங்க வீட்டுக்காரர் இன்னும் வரலீங்களா மனவளக்கலைக்கு? அவரே தன்னை ஒரு சித்தர்னு சொல்லி பாருங்க ஐயா. அதனால அவரு நீங்க அவரு வேற லெவல். ஆனா அவரு கிட்ட நான் கிட்டயே போக முடியாது. அவரு வரல, அவ்வளவுதான். நான் சரி அதுக்காக நான் கஷ்டமும் படல. என் பசங்க தான் பயிற்சி எல்லாம் எடுத்துக்கணும்னு எண்ணம் போட்டுட்டு இருக்கேன். காயக்கல்பம் 2 பேரும் பெரியவங்க. 5 வயசு பையன், 23 வயசு பொண்ணு. பொண்ணு பிஏ பிஎட் எம்ஏ படிக்கிறாங்க. பையன் ஜோகோல வேலை செய்யறாரு, குடுவாஞ்சேரி ஐடில. அதனால அவங்க காயக்கல்பமாவது ஃபர்ஸ்ட் எடுக்கணும்னு தான் நான் எண்ணம் போட்டுட்டு இருக்கேன். இப்போ
25 வயசு வரைக்கும் நீங்க எத்தனை வருஷமா பிராக்டிஸ் பண்றீங்க? நான் 2020 ஜாயின் பண்ணேன் ஐயா. 2020 கொரோனா பீரியட்ல ஜாயின் பண்ணேன். 21, 22 பெருசா எடுத்துக்கல நானு. நான் பண்றது ஆரம்பிச்சது 2023 இருந்து தான். 23 இருந்து தான் நான் வந்து ஸ்ரத்தையா பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் எல்லா பயிற்சிகளும் சுவாமிஜி. ஓகே, இப்போ உங்களுடைய பயிற்சி பண்ணி உங்களுடைய உடல் நலம் மனவளம் எந்த அளவுக்கு முன்னேறுதோ அதை பார்த்து தான் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி வருவாங்க. இல்ல அவர் மெச்சூர்டு சோல்ங்கறாங்க. இல்ல குழந்தைகள், அவங்க ஹஸ்பண்டுடைய குழந்தைங்க வரணும்னா நீங்க அங்க வலி இங்க வலின்னு சொல்லக்கூடாது. அப்புறம் இல்ல 3 இயர்ஸா நான் வந்து எந்த மெடிசன்ஸும் எடுத்துக்கல. டாக்டர்ஸ் கிட்ட போல ஒரு தலைவலி ஜுரம் எதுவுமே எனக்கு கிடையாது. அதெல்லாம் அவங்க பாக்குறாங்க. அவங்களுக்கு அடிக்கடி அப்ப கூடமா நாம வந்து ஹோப் வச்சுக்கலாம் தவிர எதிர்பார்ப்பு வச்சுக்க வேண்டாம். வரலன்னா பேசாம விட்டுருவோம். அவங்க அவங்களுக்கு வேலை வரும்போதுதான் வருவாங்க. அதனால வாங்க வாங்கன்னு கூப்பிடுங்க. ஜஸ்ட் கேட்டுக்கோ, வேணும்னா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி நைஸா தாஜா பண்ணி கூட்டிட்டு போங்க. அப்படியேதான் பாருங்க. கண்டிப்பாங்க ஐயா, கண்டிப்பா. ஏன்னா என் அக்கா பொண்ணுக்கு வந்து காயக்கல்பம் பண்ணி தான் வந்து குழந்தை நின்னு அந்த அவள் 2 இயர்ஸ் கழிச்சு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்தது. சோ நம்ம இதுலயே இருக்காங்க. இப்ப எங்க அம்மாவும் கடைசியா 72 இயர்ஸ் கொஞ்சம் வந்து ஃபேமிலி இஷ்யூஸால கொஞ்சம் மனநல இதுவாயிடுச்சு. டாக்டர் கிட்ட போகாம வீட்லயே கூப்பிட்டு மெடிடேஷன் கொடுத்து வீட்லயே எல்லாம் பண்ணிட்டோம், பயிற்சி எல்லாம் கொடுத்தோம் அம்மாக்கு. சோ நவ் ஷி இஸ் ஆல் ரைட். இப்ப நல்லா இருக்காங்க, எல்லாம் பண்றாங்க கொஞ்சம் கொஞ்சம். 72 இயர்ஸ் அம்மா, அப்பா 80. சோ அதனால அதெல்லாம் பாக்குறாங்க இவங்க. சோ கண்டிப்பா பாசிட்டிவா நான் எதிர்பார்த்து கூப்பிடுங்க. இந்த ஆசிரியர் பேசுறாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். சும்மா வாய ஒரு டைம் பாஸும் ஆச்சு, ஆசையா கேட்டுக்கோ. தத்துவம் தெரிஞ்சுட்டா நல்லது தானே. வேணும்னா எடுத்துக்கோ, நான் உன்னை போர்ஸ் பண்ண மாட்டேன். சும்மா வா அப்படின்னு கூட்டு போங்க. சில ஐடியா எல்லாம் தரட்டுங்களா உங்களுக்கு? சொல்லுங்க சார், சொல்லுங்க. சமைக்கிறப்போ அந்த உணவுல இந்த உணவு அவர்கள் உடம்புல மனதிலையும் மாற்றத்தை கொண்டு வந்து மனவளக்கலை பயிற்சிக்கு வரணும்னு சேர்த்து உங்க அன்பை மனவளக்கலை சேர்த்து போட்டு சமைங்க. ஒண்ணு, நான் வாழ்க வளமுடன் சொல்லிட்டு தான் சமைப்பனே ஐயா. ஆனா உங்க வாயில சொல்றீங்க. இல்ல அது மெக்கானிக்கலா இருக்குமா. இந்த ஜனங்க அப்படி சொல்றத நான் எனக்கு ஃபுல்லா ஏத்துக்க முடியல. ஏன்னா சும்மா வாழ்க்கை சொல்லி சொல்லி அது ஜபம் பண்றப்பல அது மெக்கானிக்கல் ஆயிடுறது. நீங்க எண்ணத்தை இப்படி கொண்டு வந்தீங்கன்னா அந்த ஃபீலிங்கோட செய்யறீங்க. அவங்க சாப்பிடும் போது அவங்களுக்கு அந்த ஃபீலிங் வரும், ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஒண்ணு. ரெண்டாவது, அவங்க தூங்கிட்டு இருக்கிற இன்னும் தூங்குது பாரு, 8 மணி ஆச்சுன்னு சொல்லக்கூடாது. அமைதியா இந்த உயிர் அமைதியா நல்ல உடல் செல்கள் எல்லாம் புத்துணர்ச்சி ஆனதுக்கு அப்புறம் எழுந்திருக்கட்டும். வந்து தன் மனவளக்கலையை கத்துக்கிட்டா இன்னும் சீக்கிரம் எழுந்திருக்க முடியும்னு சொல்லிட்டு நீங்க வாழ்த்தணும். நீங்க எந்த ஒரு நிலையிலையும் இந்த உதவியை நினைச்சு இதனுடைய முன்னேற்றத்தை மனவளக்கலையுடைய ஒரு பலனை நினைச்சு அவங்கள வாழ்த்தணும், எனர்ஜியை பாஸ் பண்ணும். இதெல்லாம் வந்து சாயங்காலம் வந்து உட்கார்ந்துன்னே தலையை வந்து அம்மா கிட்ட வந்து உட்காந்துட்டாங்கன்னு வச்சுங்க, எங்கெல்லாம் சுத்திட்டு வருதோ அப்படின்னு சொல்லாம ஐயோ பாவம் சொல்லிட்டு தலையில கை வச்சு மறுபடியும் விடணும். 2 பேருமே பாசிட்டிவா தான் நான் பேசுவேன். 2 குழந்தைங்களும் எனக்கு 2 கண்கள் மாதிரிதான், நல்ல குழந்தைகள். அதனால எனக்கு எந்த விதமான அவங்க கிட்ட ஒரு இதுவே கிடையாது. எனக்கு அவங்க போக்குல இருப்பாங்க, அவ்வளவுதான். அவங்க கிட்ட ஒரே ஒரு ஆசை அப்படின்னு சொல்லுங்க. ஒரே ஒரு ஆசை, கொஞ்சம் வந்து இது 4 லெவல் அட்டென்ட் பண்ணிட்டேன், ஆழியாருக்கு வந்துறேன் ப்ளீஸ், அது ஒண்ணு மட்டும் என்னோட ஆசையை நிறைவேற்றிடுறியா அப்படின்னு தாஜா பண்ணி கூட்டிட்டு போயிடு. எனக்கு 10 பவுன்ல செயின் பண்ணி போட வேண்டாம்னு சொல்லுங்க. என்னய்யா? 10 பவுன் செயின் பண்ணி போட வேண்டாம், எனக்கு வீடு வாங்கி கொடுக்க வேண்டாம், இத வந்து கத்துக்குங்கன்னு சொல்லுங்க. அதெல்லாம் முந்தியாவது ஆசை இருந்துச்சு. இப்ப மனவள கலைக்கு வந்தப்புறம் அந்த ஆசையும் இல்ல, எந்த ஆசையும் இல்ல இப்போ. ஆனா இந்த ஆசை இருக்குல்ல, இந்த ஆசையை கேட்கலாம்ல. கண்டிப்பா கண்டிப்பாங்க. அது மகரிஷி தான் அதை கொண்டு போனோம். நீங்க தான் கொண்டு வரணும். இல்ல நீங்க திரும்ப 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 கூப்பிடுங்க. சுவாமிஜி, நான் அவங்க பிள்ளைங்களை கூப்பிட போறேன், அவங்க மனசுக்குள்ள இருந்து சரின்னு தோண வைங்க, வர வைங்க அப்படின்னு ஒரு சின்ன பிரார்த்தனையை அவர்கிட்ட போட்டுட்டு போய் கூப்பிடுங்க. ஆனா அவங்க வரலன்னாலும் சரி இன்னைக்கு வரியா, இன்னைக்கு நாளைக்கு லீவு தானே உனக்கு, இது அட்மெண்ட் வந்துடுறியா அப்படின்னு திரும்ப திரும்ப மனசு தளராம கோச்சுக்காம அவங்கள அன்பாவே கூப்பிடுங்க. திரும்ப திரும்ப வந்துருவாங்க. கண்டிப்பாங்க. என் ஆள்லயே வந்து வால் கிளாக் எடுத்துட்டு நான் சுவாமிஜி படத்தை தான் மாட்டினேன்.
பெரிய படம். அது அவங்க கூட கிளாக் அத வேணுமே. எதுவுமே கிளாக் பரவாயில்ல, அவருதான் காலன்ற மாதிரி கிளாக் தூக்கி ஓரம் போட்ட ரூம்ல இருக்கு. அது கூட எதுவுமே சொல்லல, அப்போஸ் பண்ணல. எங்க வீட்டுல யாருமே எந்த அப்போஸும் பண்ணல. அவருதான் இருக்காரு நிறைஞ்சு சாய்பாபா. சோ அவங்களதான் வேண்டிட்டு இருக்கேன். ரொம்ப நன்றி மிக்க நன்றி. சந்தோஷம் உங்ககிட்ட. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சந்திரமா வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி நன்றி, வாழ்க வளமுடன். நம்ம அன்பர் கிருபாநிதி அம்மா இந்த மாதிரிதான்மா, அவங்களோட பேரன் பேத்தி எல்லாம் எல்லாருமே பிஎல் படிக்கிறாங்க, பெரிய பசங்க. அவங்க மனவளக்கலைக்கு வரணும்னு ரொம்ப எண்ணத்தை போட்டு அவங்க இப்ப கத்துக்கிட்டு இருக்காங்கம்மா, கத்துக்கிட்டாங்க. ஏன்னா அது ஒரு லிவிங் எக்ஸாம்பிளா அவங்க இருக்காங்க. ஆமா ஆமா, பேரனை கூட்டு வந்திருந்தாங்க வீட்டுக்கு, பாத்துருக்கேன். அந்த பேரன் பேத்தி அவங்க நம்ம மயிலாப்பூர் மன்றத்துலதான் கத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு அது அவங்களோட எண்ணம், ரொம்ப ஆசை. அந்த ஆசை நிறைவேறிச்சு. ஆழியாருக்கும் கூட்டிட்டு போனாங்க. நம்ம அது மாதிரி வளர்மதி அம்மாவோட எண்ணமும் விரைவில் நிறைவேறட்டும். வரட்டும். வாழ்க வளமுடன். அடுத்தது பெரிய குளத்துல இருந்து சாந்தி சுந்தரம் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் சந்திரா அம்மா. ஐயாவும் அம்மாவுக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. ஒவ்வொரு வினாவும் எங்களுக்கு மனதுக்குள்ள இருந்து வெளியே வந்த மாதிரி அதுக்கு நீங்க அப்படியே 2 பேரும் சேர்ந்து பதில் சொல்லும் போது ஒரு நல்ல ஒரு தெளிவு, மனதுக்குள்ள ஒரு உத்வேகம், இப்படி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கறது டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எல்லாமே எங்களுக்கு நிறைய புரிஞ்சிச்சுங்கய்யா. இப்ப சற்று முன்பு கூட நிறைய பேர் பேசுனதுல கவனிச்ச பிறகுதான் எனக்கு இந்த எண்ணம் தோன்றியது. கடந்த ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்னாடி தம்பி ஒரு கார் வாங்கினாங்க. என்னுடைய பையன் கார் வாங்குறப்ப சொன்னாங்க, கோயிலுக்கு போறோம். அப்ப சொல்றாங்க, அம்மா எப்படி இருக்கு, என்ன நல்லா இருக்குப்பா, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீ வாழ்க வளமுடன் ஸ்டிக்கர் பின்னாடி மட்டும் போட்டிருப்பா அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னதுக்கு உண்டான காரணம் என்னன்னா, 2 பசங்க பிறந்துட்டாங்க, வீடு கட்டிட்டாங்க, கார் வாங்கிட்டாங்கன்னு மற்றவங்களுடைய ஒரு கண் பார்வை வந்துரும். இந்த வார்த்தையை அவங்க படிக்கும் போது அந்த வாழ்க வளமுடன்ங்கிறது அந்த தாக்கத்தை கொடுக்காது அப்படின்னு மனவளக்கலையில 20 இயர்ஸா இருக்கிறேன். அப்ப நான் சொன்னோன்னே தம்பி ஓகேம்மான்னு சொல்லிட்டாங்க. ஆனா நான் ஜஸ்ட் இறங்கி பூ வாங்க போறப்ப மருமக சொல்லியிருக்கு, அதெல்லாம் எனக்கு அசிங்க பிடிச்ச மாதிரி போடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல. அதுக்கு தம்பி திட்டிருக்காங்க. எங்க அம்மா சொன்னா கரெக்டா இருக்கும், நான் செஞ்சா எங்க அம்மா சந்தோஷப்படுவாங்க, செய்யலைன்னா ஏன்னு கேட்க மாட்டாங்க, ஏன் செய்யலன்னு கேட்க மாட்டாங்க, எங்க அம்மா பத்தி உனக்கு தெரியாதான்னு சொல்லி கண்டிச்சிருக்காங்க. ஆனா அதே மருமகள் ஒரு 6-7 வருஷங்களுக்கு அப்புறம் என்னைய வாழ்க வளமுடன் கூட்டிட்டு போங்க, எனக்கு சில உடல் உபாதைகள் வந்துருக்குன்னு சொல்லி அவங்களையே மகான் கூட்டிட்டு போயிட்டாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க கிட்ட ஏன் இப்படி சொன்னம்மா நீ, அந்த வார்த்தையில உனக்கு என்ன தவறு கிடைச்சது, என்ன தவறா நீ உணர்ந்தன்னு நான் இதுவரைக்கும் அந்த பொண்ணுகிட்ட நான் கேட்கவே இல்லை. ஆனா இப்ப மனவளக்கலைக்கு போய் ஒரு 15 நாள் கோர்சஸ் எடுத்துட்டு இப்ப பரவாயில்ல, அவங்களுக்குள்ள அவங்க மட்டும் நல்ல பாத்துக்கிறாங்க. மன்றத்துக்கு எல்லாம் போக முடியல, வேலை பாக்குறாங்க. ஏன்னா பையன் கொரோனால தவறிட்டதுனால அவங்களால டெய்லி காலையில 8 o'clock போட்டு நைட் 8 o'clock தான் வர்றாங்க. சோ அவங்களால அதை கண்டினியூ பண்ண முடியாட்டி கூட அவங்க உடல் அளவுல மனதளவுல அதை யூட்டிலைஸ் பண்றாங்க. நான் அதுல மகிழ்ச்சி தான் அடைகிறேன். 2வது, அதன் பிறகு சுத்தி இருக்கவங்க அவங்களுடைய ரிலேஷன் சொல்லி கொடுத்து, என் பையன் இறந்ததுக்கு வந்த பணத்தெல்லாம் என்ன பணம் வருது, எத்தனை லேக்ஸ் வருதுங்கிறத ஆபீஸ்ல சொல்லியிருக்காங்க, அவங்க மம்மிக்கு தெரியப்படுத்திடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ஆபீஸ்ல இருந்து டைரக்டா போன் வருது, மெசேஜும் வருது. ஏன்னா என் பையனும் நானும் ஒண்ணும் தான், என்னை தவிர என் பையன் என் நம்பர் தான், என்னதான் நாமினியா போட்டிருந்தாங்க எல்லா விஷயத்திலயும். ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி வேலை கிடைச்சது அதனால. அப்ப நான் இதை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இப்ப வரைக்கும் காட்டிக்கல. ஏன் இந்த பொண்ணு நம்மள்ட்ட இருந்து மறைக்கிறாங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு இப்போ ரொம்ப சம்பளம் கம்மிங்கிறதுனால என்னுடைய பென்ஷன் தான் அவங்களுக்கு ஷேர் பண்றேன். சோ ஒருவேளை சிறு பிள்ளைத்தனமாக அல்லது அறியாமையினால அத்தை இதை கொடுக்க மாட்டாங்க, இந்த பணத்தை கூட நம்ம கொடுக்க மாட்டாங்க, அதனால தெரிய வேணாம் அப்படின்னு அவங்க மம்மி டாடி சொல்லி கொடுத்துட்டாங்களா, இல்ல அந்த பொண்ணுக்கே தோணுச்சாங்கிறதும் தெரியல. இத பத்தியும் இதுவரைக்கும் என்னால கேட்கணும்னு தோணவும் இல்ல. ஏன் கேட்கணும், எவ்வளவோ இருந்தாலும் பையன் இல்லையில, அவங்க பாத்துட்டு போறாங்க அப்படிங்கறத என்னுடைய கடமையை நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேங்கம்மா. அதே அவங்க சொல்லிருப்பாங்களா, இவங்க சொல்லி கொடுத்திருப்பாங்களான்னா அவங்க தலைக்குள்ள எல்லாம் போய் பாக்குற மாதிரி நமக்கு தியானம் வராது. அதனால அப்படியெல்லாம் இன்னும் யோசிக்க வேண்டாம். எல்லாரும் மனிதர்கள், எல்லாம் மிஸ்டேக்ஸ் எல்லாம் இன்டெகிரல் டு ஹியூமன் பீயிங், ஹியூமன் மைண்ட்ஸ். தவறு இழைக்காம இருக்க முடியாது மனுஷனால. தெரியாம கொஞ்சம் அறிவுல விழிப்பு தவறி அப்படி இப்படின்னுட்டு ஏதோ தப்பு கணக்கு போட்டுதான் பண்றாங்க. ஜஸ்ட் இக்னோர். யாருக்கு மனதுக்கு அமைதி வேணும், நமக்குதான் உங்களுக்கா அவங்களுக்கா? எனக்கு தாங்க. நான் அவரை விட்டு தள்ளுங்க. அவங்க ஏமாத்தி தவறான சொல்லியிருந்தா மன அமைதி
டியூயல் மைண்ட்ல அவங்களுக்கு தான் டிஸ்டர்ப் ஆகும். உங்களுக்கு மனைவி ஐயோ பரவாயில்ல ஏதோ பண்ணிக்க நான் அமைதியா இருக்கேன் அவ்வளவுதான், வந்தா என்னது வரலன்னா யாருதோன்னு விட்டுட்டு இருங்க. கேட்கலாம் நினைச்சு எனக்காச்சும் டக்குன்னு வந்துடாம வாயில. இது வரைக்கும் நான் கேட்கவே இல்லைன்னு நினைச்சு உங்களுக்கு ஈகோ வளர்ந்துடாம. வராது. எதையும் ஒரு விஷயம் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு அவேர்னஸ் வருது. இதை கேட்டா உங்களோட மனசு புண்படுமா என்ன அப்படின்னு மனக்குள்ள ஒரு கேள்வி வந்து கேட்காம விட்ட விஷயங்கள் நிறைய இருக்கு. அதெல்லாம் மறப்போம் மன்னிப்போம்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். கண்டிப்பாங்க வாழ்க்கை வளமுடன். ஐயா ஒரே ஒரு கொஸ்டின், பேத்தி வந்து இப்ப 10th போயிருக்காங்கய்யா. ஆனா அவங்களுக்கு 2011 பிறந்தாங்க. இப்ப 14 வயசு தான் ஆகுது. ஏஜ் அட்டன் பண்ணி 2 years ஆயிருச்சு. இப்ப 10th ஜாயின் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு காயகல்ப குடுக்கலாமாங்கய்யா? இந்த வயசுல 10வது சேர்ந்திருக்காங்கன்னா சொல்லி கொடுக்கலாம். சேர்த்து கத்துக்க சொல்லுங்க. சரிங்க. ஒரு தடவை கூட்டிட்டு போய் காயகல்ப பயிற்சி எடுத்துட்டு வந்தா கொஞ்சம் நல்லா மைண்ட் இதாகும், நல்லா படிப்பாங்க. ஆமா, தீட்சையே கொடுக்க சொல்லுங்க. தீட்சையும் காயகல்ப பயிற்சியும் ரெண்டுமே கொடுக்க சொல்லுங்க. ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அட்டெண்ட் பண்ண சொல்லுங்க. ஓகேங்க. ரொம்ப நன்றிங்கம்மா, வாழ்த்துக்கள்மா. வாழ்க வளமுடன். மிக நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. நண்பர்களோட கேள்விக்கு ரொம்ப அருமையான பதில் கொடுத்தீங்க. இவ்வளவு நேரம் பொறுமையா நீங்க 2 பேரும் அட்டன் பண்ணதுக்கு எங்க அன்பர்கள் சார்பாகவும் உலக சமுதாய சேவா சங்கம் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள் அம்மா ஐயாக்கு தெரிவிச்சுக்கிறோம். வாழ்க வளமுடன். நம் கடமை அறவா